ஃபேமிலி, குட் மார்னிங் டு ஆல். நம்ம இப்போ பார்க்குறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் செட் நம்பர் 23 பார்க்குறோம். இது பார்த்திங்கன்னா கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1 லெவல் சேர்ந்தது. அதனால் பொது தமிழ்னு தனியாக கிடையாது, பொது அறிவு கொஸ்டின் தான். எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். தி பிரைமரி கண்டாமினன்ட் இன்க்ளூடட் இன் சிகர் ஸ்மோக் இஸ். சிகரெட் புகையில் உள்ள முதல் நிலை மாசு என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே கார்பன் மோனோ ஆக்சைடும் பென்சின் தான் இருக்கும். நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கார்பன் மோனோ ஆக்சைடு and benzene. Option C. When a ball is projected upward, there is an increase in the yield. பந்தை மேலே எரியும் போது அது மேலே செல்கிறது. அப்போது பந்தில் கீழ்கண்டவற்றுள் எது அதிகரிக்கிறது? பந்தை தூக்கி எறிஞ்சோன்னா அது மேலே செல்லுதில்ல. அப்போ பார்த்திங்கன்னா அதோட பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையாற்றல் அல்லது சாத்தியமான ஆற்றல் அப்படின்னு சொல்லது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே நேரத்தில் இயக்க ஆற்றலும் உந்தல்னு சொல்லக்கூடிய மொமெண்டம் கைனெட்டிக் எனர்ஜிலாம் இன்க்ரீஸ் ஆகாது. பாலை நம்ம பண்ணும்போது என்னாகும்? பொட்டென்ஷியல் எனர்ஜி மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது ஆப்ஷன் ஏல மட்டும்தான் 1 மட்டும்னு இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ. Alternation in the environment represent selective pressures upon the population to which it must adjust. This statement infers that சுற்றுச்சூழலில் ஏற்படும் மாற்றங்கள் மக்கள் அல்லது ஜனத்தொகையில் சரி செய்ய வேண்டிய தேர்ந்தெடுக்கப்பட்ட அழுத்தங்களை குறிக்கின்றன என்பதை இந்த அறிக்கை உணர்த்துகிறது. அப்படின்னா மாறிய சூழலுக்கு ஏற்ப மாறாத உயிரினங்கள் அழிந்து போக நேரிடும். அதாவது என்னன்னா ஆர்கானிசம்ஸ் which fail to adjust to the changed environment must vanish அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா இப்போ ஒரு என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆகும் போது அந்த ஆர்கானிசமால் அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாமல் தானாக இறக்குது இல்லையா, அதை தான் சொல்லியிருக்காங்க. அதாவது மாற்றம் மக்கள் அல்லது ஜனத்தொகை சரி செய்ய வேண்டிய தேர்ந்தெடுக்கக்கூடிய அழுத்தங்களை குறிக்கிறது. ஆப்ஷன் பி. தி என்சைம்ஸ் இன்வால்வ்டு இன் அன்வைண்டிங் ஆஃப் டிஎன்ஏ இஸ். டிஎன்ஏவை இரண்டு இலைகளாக பிரிப்பதில் ஈடுபடக்கூடிய நொதி, அதாவது என்சைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெலிகேஸ் அப்படிங்கிறது தான். டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு 2 இலையாக பிரிக்கும், அதுதான் ஹெலிகேஸ். ஆப்ஷன் பி. The first step is the seed germination is inhibition of water which induces the. விதை முளைத்தலின் முதல் நிலையாக நீர் உறிஞ்சப்படும் போது இது எதை தூண்டுகிறது அப்படின்னா ரெஸ்யூம்ஸ் மெட்டாபாலிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செல் இயக்கத்தை துவங்குகிறது அப்படின்னு அர்த்தம். அப்போது ஆப்ஷன் டி. Which is the stronger acid than phenol due to the presence of 3 same element with drawing groups. ஃபீனாலை விட வலிமை மிகு மற்றும் 3 அதே எலக்ட்ரான் கவர்திறன் கொண்ட தொகுதிகள் பெற்றுள்ள அமிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிக்ரிக் அமிலம் சொல்லக்கூடிய பிக்ரிக் ஆசிடில் தான் வந்து உங்களுக்கு 3 சேம் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸ்ட்ராங் ஆசிடாகவும் இருக்குது ஃபீனாலங்காட்டிலும், அப்படிங்கிறது பிக்ரிக் ஆசிட். ஆப்ஷன் டியில் மட்டும் தான் 4 ஒன்லி இருக்குது. ஆப்ஷன் டி. Which is the one considered to be the most important to study the history of science? அறிவியல் வரலாற்றினை கற்பதில் மிக முக்கியமானதாக கருதப்படக்கூடிய ஒன்று என்னென்னா தத்துவத்தோடு இணைக்கிறது, அதாவது கன்ஜக்ஷன் வித் ஃபிலாசபி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஆப்ஷன் டி. Which one of the following phenomenon causes adverse changes in global climate pattern and wreak havoc worldwide in a form of floods and droughts? கீழ்காண்பனவற்றுள் எந்த ஒன்று உலக அளவில் வெள்ளம், வறட்சி என்ற வடிவங்களில் புவி தட்பவெட்ப முறைகளில் பாதகமான மாற்றங்களை ஏற்படுத்தி இயற்கை பேரழிவுகள் நிகழ காரணமாக இருக்கிறது அப்படின்னா எல் நினோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நமக்கு நார்மலாக தெரியும், நமக்கு வந்து நம்ம அதெல்லாம் அஃபெக்ட் பண்ணதுனால நமக்கு தெரியும். எல் நினோ இதுதான். ஆப்ஷன் பி. மேட்ச் தி ஃபாலோவிங். கீழ்கண்டவற்றை பொறுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. பாலி எத்திலின் கிளைகால் அப்படின்னா செல் ஃபியூஷனுக்காக பயன்படுத்துகிறாங்க. அதுக்கடுத்து பிடி டாக்ஸின் அப்படிங்கிறது என்னென்னா இன்செக்டிசைட்ஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து கிளைபோசைட் அப்படிங்கிறது ஹெர்பிசைட்காகவும், ப்ரோலைன் அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ் டாலரன்ஸ்க்கும் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது பாலி எத்திலின் கிளைகால் அப்படின்னா உயிரணு இணைவுக்கும், பிடி நச்சுக்கள் அப்படிங்கிறது பூச்சிக்கொல்லி, கிளைபோசைட் அப்படிங்கிறது களைக்கொல்லி, ஃப்ரோலின் அப்படிங்கிறது அழுத்த சகிப்புத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. 4312 வரணும். ஆப்ஷன் டி.
Which of the following statement is or are correct about nanobots are? கீழ்கண்டவற்றுள் எது அல்லது எவை சரியான கூற்று நானோபாட் எனப்படுவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரோபோட்ஸ் that carry out a very specific function at nanoscale level. ஒரு குறிப்பிட்ட பணியை செய்ய உதவும் நானோமீட்டர் அளவிலான ரோபோ ஆகும். அது கரெக்டு. They can be injected into blood stream. இவற்றை இரத்த நாளங்களில் உட்புகுத்தலாம் அப்படிங்கிறதும் கரெக்டு. They can be used to measure the toxic elements in the environment. இவற்றை சுற்றுச்சூழலில் உள்ள நச்சு பொருட்களை அளவிட பயன்படுத்தலாம். இதுவும் கரெக்டு. They are very cheap to produce. இவற்றை உற்பத்தி செய்வது மிக மலிவானது அப்படிங்கிறது தப்பு. இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். 1, 2 and 3 தான் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் சி. Dash was the first mission to be operationalized under the National Action Plan on Climatic Change (NAPCC). காலநிலை மாற்றம் குறித்த தேசிய செயல் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட உள்ள முதல் பணி என்ன பணி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேஷ்னல் சோலார் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய சூரிய ஒளி பணி அப்படின்னு சொல்லக்கூடிய NSM தான். ஆப்ஷன் பி. Which biodiversity parks in India was announced as the first other effective area-based conservation measures (OECM) sites? இந்தியாவில் உள்ள எந்த பல்லுயிர் பூங்கா முதலாவது பயனுள்ள பகுதி சார்ந்த பாதுகாப்பு தளமாக அறிமுகப்படுத்துகிறது அப்படின்னா ஆரவள்ளி பல்லுயிர் பூங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரவள்ளி பயோடைவர்சிட்டி பார்க் தான். ஆப்ஷன் பி. Which of the following are correctly paired? இதில் எதெல்லாம் கரெக்டாக பேர் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். KVK அப்படின்னா கிசான் விஞ்ஞான் கேந்திரா அப்படிங்கிறது தப்பு. SMAE அப்படின்னா சப்மிஷன்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் கரெக்டு. NSDA அப்படின்னா நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏஜென்சி தேசிய திறன் மேம்பாட்டு முகமை அதுவும் கரெக்டு. ATMA அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி விவசாய தொழில்நுட்ப மேலாண்மை முகமை இதுவும் கரெக்டு. 2, 3 and 4 கரெக்டு. அப்போது ஆப்ஷன் பி. How many numbers of Ramsar sites are identified in India till 15th August 2022? இந்தியாவில் எத்தனை ராம்சார் இடங்கள் 15ஆம் ஆகஸ்ட் 2022 வரை கண்டறியப்பட்டுள்ளன? 75 இடங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆப்ஷன் சி. PM Gati Shakti is a transformative approach for economic growth and sustainable development which focuses on. PM கதி சக்தி என்பது பொருளாதார வளர்ச்சி மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான மாற்று அணுகுமுறையாகும். இது டேஷில் கவனம் செலுத்துகிறதுனா பன்முக இணைவு, அதாவது மல்டி மாடல் கனெக்டிவிட்டிக்காக தான் இந்த PM கதி சக்தி அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. இது பன்முக இணைவு, மல்டி மாடல் கனெக்டிவிட்டி. ஆப்ஷன் பி. Which one of the following is not an objective of the Union Government Beti Bachao Beti Padhao scheme? கீழ்கண்டவற்றில் எது பேட்டி பச்சோ பேட்டி பதோ என்ற ஒன்றின் அரசு திட்டத்தின் நோக்கம் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாட் ஆப்ஜெக்டிவ்னு கேட்டிருக்காங்க. ப்ரிவென்ஷன் ஆஃப் ஜெண்டர் பயாஸ் செக்ஸ் செலக்டிவ் எலிமினேஷன். கீழ்காண்பனவற்றுள் எது பேட்டி பச்சோ அதாவது பாலின அடிப்படையிலான தேர்வு நீக்கத்தினை தடை செய்தல் அப்படிங்கிறது கரெக்டு. என்ஷூரிங் சர்வைவல் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி கேர்ள் சைல்டு. பெண் குழந்தைகளின் வாழ்வு மற்றும் பாதுகாப்பினை உறுதி செய்தல் அதுவும் கரெக்டு. என்ஷூரிங் எஜுகேஷன்ஸ் அண்ட் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் தி கேர்ள் சைல்டு. பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் பங்கேற்பினை உறுதி செய்தல். கிரியேட்டிங் எ ஃபிக்ஸட் டெபாசிட் இன் எ சேம் ஆஃப் தி கேர்ள் சைல்டு கன்சர்ன். சம்பந்தப்பட்ட பெண் குழந்தைகளின் பெயரில் நிரந்தர வைப்பு தொகையை ஏற்படுத்துதல் அப்படிங்கிறது தப்பு. 1, 2 and 3 மட்டும்தான் கரெக்டு. அப்போது ஆப்ஷன் 4 மட்டும் தப்பாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி. Read the list given below carefully of dignitaries and find out among them the correct hierarchical order with respect to the rank and precedence. கீழே கொடுக்கப்பட்டுள்ள உயர் பதவி அலுவலரின் பட்டியலை கவனித்து அவர்கள் பதவியின் அடிப்படையிலான முன்னுரிமை பட்டியலை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்திங்கன்னா இதோட ஆர்டர் நம்ம பார்க்க போகிறோம். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா ஃபர்ஸ்ட்டில் தான் இருக்காங்க இங்கே கொடுத்துருக்கிறதுல. அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யார் வருவாங்கன்னா டெபுட்டி ஸ்பீக்கர் லோக்சபா வருவாங்க.
அடுத்து கேபினெட் செக்ரட்டரி, அடுத்து சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப், இந்திய தலைமை தேர்தல் ஆணையர், மக்களவை துணைத் தலைவர், அதுக்கடுத்து மத்திய அமைச்சரவை செயலர், தலைமை இராணுவ அதிகாரி அப்படின்னு வருவாங்க. ஓகேவா? அப்போது ஆப்ஷன் சி. Which is the international coalition of the solar resource rich countries that are collectively addressing common challenges on solar energy application? சூரிய ஆற்றல் பயன்பாடுகளில் பொதுவாக உள்ள சவால்களை தீர்ப்பது குறித்து கூட்டாக விவாதிக்க உருவான சூரிய வளம் மிகுந்த நாடுகளின் கூட்டமைப்பை என்ன சொன்னாங்கன்னா இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ், ஐஎஸ்ஏன்னு சொல்லுவாங்க. சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி. அரேஞ்ச் தி ஃபாலோவிங் இந்தியன் உமன்ஸ் ஒலிம்பிக் மெடல் வின்னர்ஸ் இன் chronological ஆர்டர். ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற பின்வரும் இந்திய மகளிரின் காலவரிசைப்படி முறைப்படுத்த சொல்லியிருக்காங்க. சாய்னா நேவால், லொவினா போர்கோயன், சாக்ஷி மாலிக், கர்ணம் மல்லேஸ்வரி. இப்போ மல்லேஸ்வரிலாம் முன்னாடியே வாங்கினவங்க தான். கர்ணம் மல்லேஸ்வரி, அடுத்து சாய்னா நேவால் வருவாங்க, அடுத்து சாக்ஷி மாலிக்கும், அடுத்து பார்த்திங்கன்னா லொவினா போர்கோயன் அப்படிங்கிறவங்க வருவாங்க. 4132 ஆப்ஷன் சி. பால்மர் இண்டெக்ஸ் இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் நேச்சுரல் டிசாஸ்டர்? பால்மர் குறியீடு கீழ்காணும் ஒரு இயற்கை சீற்றத்தோடு தொடர்புடையது அப்படின்னா இது வறட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய டிராஃப்டோட தொடர்புடையது. ஆப்ஷன் சி. மேட்ச் தி ஃபாலோவிங் அண்ட் சூஸ் தி கரெக்ட் ஆப்ஷன் ரிலேட்டட் டு இஸ்ரோ. இஸ்ரோ தொடர்பான கீழ்கண்டவற்றை பொருத்தி மற்றும் சரியான விடையை தேர்ந்தெடுக்கணும். யூஆர்எஸ்சி அப்படின்னா இஸ்ரோ சேட்டலைட் சென்டர், அதாவது இஸ்ரோ துணைக்கோள் நிலையம் தான் அப்படி சொல்லுவாங்க. அடுத்து ஐடிடிபி அப்படின்னா டெக்னாலஜி ட்ரைனிங் ஃபார் இஸ்ரோ ஸ்டாஃப், இஸ்ரோவின் பணியாளர்களுக்கான தொழில்நுட்ப பயிற்சி தான் ஐடிடிபி. அடுத்து ஸ்பார்க் அப்படின்னா இஸ்ரோஸ் விர்ச்சுவல் ஸ்பேஸ் மியூசியம், இஸ்ரோவின் விர்ச்சுவல் ஸ்பேஸ் மியூசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து யுவிகா அப்படின்னா ஸ்பேஸ் சயின்ஸ் ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், பள்ளி மாணவர்களுக்கான விண்வெளி அறிவியல்னு வரணும். 2413 வரணும். ஆப்ஷன் சி. On April 10, 1802, the Great Trigonometrical Survey of India commenced its work from Dash City. இந்திய முக்கோணவியல் ஆய்வு நிறுவனம் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி 1802ஆம் ஆண்டு டேஷ் நகரில் தனது ஆய்வினை தொடங்கியது அப்படின்னா மദ്രാஸ் நகரில். அப்போது ஆப்ஷன் டி. கரோலின் பெர்டோசி, மார்டன் மெடல் and Barry Sharpless won the 2022 Nobel Prize in Chemistry for. கரோலின் பெர்டோசி, மோர்டன் மெல்டல் மற்றும் பேரி ஷார்கல்ஸ் ஆகியோர் 2022ஆம் ஆண்டிற்கான வேதியியலில் எதற்காக நோபல் பரிசை வென்றனர்னு பார்த்தீங்கன்னா ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் கிளிக் கெமிஸ்ட்ரி அண்ட் பயோ ஆர்த்தோகோனல் கெமிஸ்ட்ரி. கிளிக் கெமிஸ்ட்ரி மற்றும் பயோ ஆர்த்தோகோனல் கெமிஸ்ட்ரியின் வளர்ச்சிக்காக இது பண்ணாங்க. ஆப்ஷன் ஏ. Match the winners of medals in Commonwealth Games 2022 with the sports. காமன்வெல்த் 2022 விளையாட்டில் பதக்கம் வென்றவர்களை அவர்களுடன் விளையாட்டுடன் பொறுத்துக்க. ஷாரட் கமல் பார்த்திங்கன்னா டேபிள் டென்னிஸ், லக்ஷயா சென் பார்த்திங்கன்னா பேட்மிண்டன், மீராபாய் சானு அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயிட் லிஃப்டிங், நிக்கத் சரீன் அப்படிங்கிறவங்க பாக்ஸிங். சரிங்களா? அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இல்லையா? 3421 வரணும். ஆப்ஷன் பி. Which one of the following indicator is not used to calculate the Human Development Index HDI? பின்வருவனவற்றுள் எந்த ஒரு குறியீக்காட்டி மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை கணக்கிட பயன்படுத்துவதில்லை? பார்த்தீங்கன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, எஜுகேஷனல் இண்டெக்ஸ், பெர் கேபிட்டா இன்கம்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை கால அளவு, கல்வி குறியீடு, தனிநபர் வருமானம், இது எல்லாமே HDIயில் எடுத்துக்குவாங்க. ஆனால் நுகர்வோரின் விலை குறியீடு அப்படின்னு சொல்லக்கூடிய CPI, கன்சியூமர் ப்ராடக்ட் இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்க மாட்டாங்க. ஆப்ஷன் பி. நம்பிக்கை இணையம் NI, தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் அபவுட். நம்பிக்கை இணையம் தமிழ்நாடு அரசு திட்டம். எந்த திட்டத்தை பற்றியதுன்னா மாநிலம் முழுவதுமே பிளாக் செயின் உள்கட்டமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் வைஸ் பிளாக் செயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக உள்ளது. ஆப்ஷன் ஏ. விச் இஸ் கரெக்ட்? இதில் எதெல்லாம் கரெக்ட்னு பார்க்க போகிறோம். HYV அப்படின்னா ஹை யீல்டிங் வெரைட்டிஸ் கரெக்டு. MSP அப்படின்னா மேக்ஸிமம் சப்போர்ட் ப்ரைஸ் தப்பு.
பிடிஎஸ் அப்படின்னா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அது கரெக்டு. ஐபிஎம் அப்படிங்கிறது இன்டகிரேட்டட் பெஸ்டிசைட் மேனேஜ்மெண்ட் வராது. ஹச்ஒய்வியும் பிடிஎஸ் மட்டும்தான் கரெக்டு. 1 and 3 கரெக்டு. அப்போ ஆப்ஷன் பி. அதிக விளைச்சல் தரும் வகைகள் ஹச்ஒய்வினா, பிடிஎஸ்னால் பொது விநியோக முறை, நம்ம ரேஷன் இருக்கு இல்லையா, அது சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி. கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் எய்ம்ஸ் டு. கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னென்னு பார்க்கலாம். இன்க்ரீசிங் தி கல்டிவேட்டபிள் ஏரியா, சாகுபடி பரப்பை அதிகரிக்க செய்தல், கரெக்டு. பிரிங்கிங் ஃபாலோ லேண்ட்ஸ் அண்டர் கல்டிவேஷன், தொடர்ந்து நிலத்தை சாகுபடி கொண்டு வருதல், இதுவும் கரெக்டு. சேஞ்சிங் தி கிராப் பேட்டர்ன்ஸ் வித் இன்ட்ரடியூசிங் ஏ நியூ கிராப்ஸ், புதிய பயிர்களை அறிமுகப்படுத்துவதன் மூலம் பயிர் முறையை மாற்றுதல் அப்படிங்கிறது கரெக்ட் கிடையாது, தப்பு இருந்தது மட்டும். ஆக்மெண்டிங் வாட்டர் ரிசோர்ஸஸ், நீர் ஆதாரங்களை பெருக்குதல், இது கரெக்டு. 1 to 4 மட்டும் கரெக்டு, 3 கிடையாது. அப்போது ஆப்ஷன் சி. மேட்ச் தி ஃபாலோயிங், கீழ்கண்டவற்றை பொறுத்துக. 1997 பார்த்திங்கன்னா சமத்துவபுரம் வந்துச்சு ஸ்கீமு. 1998 பார்த்திங்கன்னா நமக்கு நாமே திட்டம் வந்துச்சு. 2006 பார்த்திங்கன்னா அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் வந்துச்சு. 2009 பார்த்திங்கன்னா வருமுன் காப்போம் திட்டம் வந்துச்சு. 3, 4, 2, 1 ஆப்ஷன் 2006 தான் வருமுன் காப்போம் திட்டம். 2009 தான் அனைத்து கிராம அண்ணா முயற்சி திட்டம் வரணும். 3, 4, 2, 1 ஆப்ஷன் ஏ. Which among the following is the scheme of Government of India for ensuring the safety and dignity of sanitation workers? இந்திய அரசின் பின்வரும் திட்டங்களில் துப்புரவு தொழிலாளர்களின் பாதுகாப்பையும் மதிப்பையும் உறுதி செய்வது என்னென்னா நமஸ்தே அப்படிங்கிற திட்டம் தான். ஆப்ஷன் பி. During which period bronze icon of Nataraja deity with 4 hands was casted? எந்த காலகட்டத்தில் 4 கைகளுடன் கூடிய நடராஜரின் வெண்கல சிலைகள் வார்க்கப்பட்டனன்னு பார்த்தீங்கன்னா சோழர் காலத்தில் தான், சோழர் பீரியடில் தான். ஆப்ஷன் பி. மேட்ச் தி ஃபாலோயிங் ஆக்ட்ஸ் வித் தி கரஸ்பாண்டிங் இயர். பின்வருவனவற்றுள் சட்டங்களில் அதனுடைய தொடர்புடைய ஆண்டுகளுடன் பொறுத்துக. மெட்ராஸ் வைல்ட் எலஃபண்ட் ப்ரிசர்வேஷன் ஆக்ட், மദ്രാஸ் வன யானைகளின் பாதுகாப்பு சட்டம் 1873 வந்துச்சு. தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஆக்ட், தமிழ்நாடு வனச்சட்டம் 1882. ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட், அது பார்த்திங்கன்னா 1980, அதாவது வன பாதுகாப்பு சட்டம்னா 1980. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம்னா 1972. வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1972. 4, 1, 2, 3 வரணும். ஆப்ஷன் பி. இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக தெரியும், நம்ம அதை வச்சு மட்டுமே நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். Which of the following statement are true in respect to Dr. முத்துலக்ஷ்மி ரெட்டி? டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டியாரை பொறுத்தவரை பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையானது? She was the first woman in India to get a degree in medicine. இந்தியாவில் மருத்துவத்தில் பட்டம் பெற்ற முதல் பெண் ஆவார் அப்படிங்கிறது தப்பு, உங்களுக்கு முன்னாடியே இருந்திருக்காங்க. She was the first woman legislature in British India. பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் சட்டமன்ற உறுப்பினர், கரெக்டு. She was the first female student to be admitted in மகாராஜா காலேஜ். மகாராஜா கல்லூரியில் சேர்ந்த முதல் பெண் மாணவியர் ஆவார், அதுவும் கரெக்டு. She was the first woman president of the legislative council. சட்டசபையின் முதல் பெண் தலைவர் இவங்க தான். 2, 3, 4 கரெக்டு, 1 மட்டும் தப்பு. ஆப்ஷன் பி. தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பஞ்சாயத் ராஜ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016. தமிழ்நாடு பஞ்சாயத் ராஜ் சட்ட திருத்த மசோதா சட்டம் 2016 சிறப்பு அம்சம் என்னன்னா 50% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுக்கப்பட்டது தான். 50% ரிசர்வேஷன் ஃபார் உமன், இதுதான் உங்களோட சிறப்பு அம்சம். ஆப்ஷன் டி. During the earlier resistance against the British, who issued the திருச்சிராப்பள்ளி proclamation, ஆங்கிலேயருக்கு எதிராக ஆரம்பகால எதிர்ப்பின் போது திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டவர் யாங்கன்னா மருது பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மருது சகோதரர்கள் தான் இது பண்ணாங்க. ஆப்ஷன் சி. 10th ஸ்டாண்டர்ட் இந்திய தேசிய இயக்கம்ல இருக்கு. மேட்ச் தி ஃபாலோயிங் பொறுத்துக்க. நேம் ரிலேட்டட் டு, பெயர் தொடர்புடையது. சுவாமி சகஜானந்தா அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா நந்தனார் கல்விக் கழகம். ஆப்ஷன். அதுக்கடுத்து MC ராஜா பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ரஸ் ஹிந்துஸ்.
அதுக்கடுத்து பண்டிட் அயோத்தியதாசர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழன் அப்படிங்கிற நாளிதழ். அடுத்து வீரசலிங்கம் பார்த்திங்கன்னா தி விடோஸ் ஹோப், விதவை இல்லம். இந்த வீரவசலிங்கம், பண்டிட் அயோத்தியதாசர் இதெல்லாம் ஆல்ரெடி படித்தது தான். 3124ன்னு வரணும். ஆப்ஷன் ஏ. அசர்ஷன், ஹியூமன் ரிசோர்ஸஸ் நெசசரி ஃபார் தி ப்ரோக்ரஸ் ஆஃப் எனி கண்ட்ரி. எந்த ஒரு நாட்டின் மேம்பாட்டிற்கும் மனித வளம் அத்தியாவசியமாக இருக்கிறது. அசர்ஷன், கூற்று கரெக்டு. ரீசன், இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் ஆஃப் பீப்புள் கேன் ரிசல்ட் இன் தி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இன் தி ஃபியூச்சர் ஃபார் தி கண்ட்ரி. கல்வி மற்றும் மக்கள் நலத்தில் முதலீடு செய்வதன் விளைவாக நாட்டின் எதிர்காலத்தில் அதிக அளவு பலன் கிடைக்கும். இதுவும் கரெக்டாக. போத் A and R are true and R is a correct explanation of A. Option A. Which among the following institutions secured number 1 overall rank according to the National Institutional Ranking Framework? பின்வரும் நிறுவனங்களில் எது தேசிய நிறுவனம் தர கட்டமைப்பின்படி ஒட்டுமொத்த தரவரிசையில் முதலிடம் பெற்றிருக்குன்னா IIT மெட்ராஸ் தான் பெற்றாங்க. ஆப்ஷன் ஏ, IIT சென்னை. மேட்ச் தி ஃபாலோயிங், பொறுத்துக்க. திணை சந்தர் காட்ஸ், திணை அந்த ஒரு கடவுள். குறிஞ்சினாலே யார்? முருகன். மலை சார்ந்தோம்னா முருகன் தான். முல்லை அப்படின்னா திருமால். மருதம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இந்திரன். பாலைனா காளி வரணும். 2431 ஆப்ஷன் சி. Gandhi established an ashramam at Sabarmati. Likewise, as ashramam was established in Tamil Nadu by Rajaji. Where was it established? காந்தியடிகள் சபர்மதி என்ற இடத்தில் ஒரு ஆசிரமம் உருவாக்கினார். அதேபோல் ராஜாஜி தமிழகத்தில் ஒரு ஆசிரமம் உருவாக்கினார். எங்கே உருவாக்கினாங்கன்னா திருச்செங்கோட்டில் தான் உருவாக்கினாங்க. ஆப்ஷன் டி. Which of the following statement are true about ராமலிங்க அடிகள்? பின் வருவனவற்றுள் ராமலிங்க அடிகளார் பற்றிய உண்மையான கூற்று எது? He started the சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் in 1865. ராமலிங்க அடிகள் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை 1865 நிறுவினார். கரெக்டு. He was against caste system. ராமலிங்க அடிகள் ஜாதிய முறைக்கு எதிரானவர். கரெக்டு. He established சத்திய தர்மசாலை in 1867. ராமலிங்க அடிகள் 1867 சத்திய தர்மசாலையை நிறுவினார். இதுவும் கரெக்டு. 1, 2, 3 and கரெக்ட். ஆப்ஷன் சி. ஃபைன் இன்காம்பேட்டபிள் பேர் ஆஃப் தி ஃபாலோவிங். பொருந்தா இணையை கண்டறிய சொல்லியிருக்காங்க. பிரதாப முதலியார் சரித்திரம் பார்த்திங்கன்னா வேதநாயகம் பிள்ளை, அது கரெக்ட், அவங்க தான் இது பண்ணாங்க. சுகுண சுந்தரி அப்படிங்கிறது நடேஷ சாஸ்திரி கிடையாது. இதெல்லாம் ஸ்கூல் புக்கிலலாம் இல்லை. அப்போ ஆப்ஷன் பி மட்டும்தான் தப்பாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின்லாம் வந்து நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா ஃபேமிலி? தேங்க்யூ. ஹாய் ஃபேமிலி, குட் மார்னிங் டு ஆல். நம்ம இப்போ பார்க்குறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறோம். செட் நம்பர் 23 பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பொது தமிழ் இல்லாமல் ஃபுல்லாக ஜென்ரல் ஸ்டடீஸ் தான். குரூப் 1 சர்வீஸ் எக்ஸாமு 43 கொஸ்டின் பார்க்கலாம். In 1921 at Erode, EVR picketed toddy shops. 2 women also participate in picketing. They were the first women to be arrested for picketing toddy shops in Tamil Nadu. Who were there? ஈரோட்டில் 1921 ஈவேரா தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடத்தினார். அப்போது 2 பெண்கள் அவருடன் சேர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவ்விரு பெண்கள் தான் கள்ளுக்கடை மறியல் போராட்டத்துக்கு ஈடுபட்டதற்காக முதலில் கைது செய்யப்பட்டவர்கள். அவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நாகம்மையார் மற்றும் கண்ணம்மாள் அப்படிங்கிற 2 பேர் தான் அதனால் கைது செய்யப்பட்டாங்க கள்ளுக்கடை மறியல் ஈரோட்டில் நடந்ததுக்கு. ஆப்ஷன் ஏ, நாகம்மையார் மற்றும் கண்ணம்மாள். Which of the following are correctly paired? சரியான பொருத்தப்பட்டுள்ள ஜோடிகளை தேர்ந்தெடுக்கவும் சொல்லியிருக்காங்க. நிழல் தாங்கல்கள் அப்படிங்கிறது வைகுண்ட சுவாமிகள். கரெக்டு. ஹிந்து ப்ரொக்ரெசிவ் இம்ப்ரூவ்மெண்ட் சொசைட்டி, இந்து முற்போக்கு முன்னேற்ற கழகம் பார்த்திங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் ஸ்டார்ட் பண்ணலை, அது தப்பு. சமரச சன்மார்க்க சங்கம் வள்ளலார், அது கரெக்டு. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மோரலிட்டி வேதநாயகம் பிள்ளை. சுயமரியாதை அறம் வேதநாயகம் பிள்ளை, இது வந்து தப்பு. 1, 3 மட்டும் தான் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் ஏ. Choose the correct குறள் for the explanation for the given below. It is more pleasant to hold the dart that having missed an elephant than that which has targeted the hare in the forest.
கீழ்காணும் பொருளுக்குரிய திருக்குறளை தேர்வு செய்க. சிறிய காரியங்களிலே முயன்று வெற்றி பெறுவதை விட பெரிய காரியங்களை முயன்று தோல்வியடைவதே சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காண முயலத அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது அப்படிங்கிறத அதுக்கான குறள். இது ஸ்கூல் புக்லேயே இருக்க திருக்குறள் தான். அதில் எலஃபண்ட் குறள்லேயும் உங்களுக்கு வரும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் ஏ. மேட்ச் தி ஃபாலோயிங் புக்ஸ் வித் their author and find the correct order. பட்டியல் 1 உள்ள நூல்களை பட்டியல் 2 உள்ள நூல் ஆசிரியர்களுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்வு செய்க. உலகம் சுற்றும் தமிழன் அப்படிங்கிற நூல் எழுதின யார்? ஏ கருப்பன். அதாவது ஏ கருப்பன் தான். அடுத்து ஞானரதம் எழுதுனது தேசிய கவி எழுதினாங்க. தண்ணீர் எழுதுனது சுவாமிநாதன். ஸ்கூல் புக்லேயே இருக்கு. என் கவிதை அப்படிங்கிறது வே ராமலிங்கம் அப்படிங்கிறவங்க எழுதினாங்க. 4123 வரணும். ஆப்ஷன் டி. ஹூ செட் திஸ் லைன் டு ஹூம்? மாரிவரம் கூறின் மண்ணுயிர் இல்லை மண்ணுயிர் எல்லாம் மண்ணால் வேந்தல் அப்படிங்கிறது என்னென்னா, மாரிவரம் கூறின் மண்ணுயிர் இல்லை மண்ணுயிர் எல்லாம் மண்ணால் வேந்தன் என்று யாருக்கு உரைத்தது அப்படின்னா, மணிமேகலா தெய்வம் பார்த்திங்கன்னா உதயகுமரனுக்கு சொன்னது தான் இது. உதயகுமரன் பார்த்திங்கன்னா மணிமேகலையை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா, அவங்க தான். ஆப்ஷன் ஏ. ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுத்திட்டு பேரின்னை நீக்கி பிணம் என்று பேரிட்டு. Who defined death as an undefinable force? ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு என சாவு உணர்த்தும் நிலையாண்மையை எடுத்து கூறியது யாருன்னா, இந்த மாதிரி நிலையாண்மையை பற்றி கூறினது யாருன்னா திருமூலர் இருக்கார் இல்லையா, ஆதி சித்தர்களில் ஒருத்தர். அவங்க தான் சொன்னாங்க. ஆப்ஷன் பி திருமூலர். சூஸ் தி கரெக்ட் மீனிங் ஃபார் தி ஃபாலோயிங் சென்டென்ஸ். கீழ்காணும் கூற்றுகளுக்கு பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. பழக்கூடை நீழலும் தன்குடை கிளர் காண்பீர். அதுக்கடுத்து இரவார் இறப்பார்க்கு ஒன்று இவர் இப்படிங்கிறதுக்கு எதை சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே திஸ் டூ ஸ்டேட்மெண்ட் எலோஜியஸ் தி ஃபார்மர்ஸ், அதாவது இவ்விரண்டு வரிகளுமே உழவரோட பெருமையை பேசுகிறது. சரிங்களா, அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சி. நாடா கொன்றோ காடா கொன்றோ அவ்வழி நல்லை வாழிய நலனே. Whose character play an important role in the shaping of world's emanification in புறநானூறு? நாடா கொன்றோ காடா கொன்றோ அவ்வழி நல்லை வாழிய நிலனே. மேற்காணும் புறநானூற்று பாடல் உலக மேம்பாட்டுக்கு யாரின் ஒழுக்கத்தை அடிப்படையாக கூறுகின்றது அப்படின்னா, மென் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடவரோட ஒழுக்கத்தை சொல்கிறது தான் இது. அப்போ ஆப்ஷன் பி. Which festival was celebrated throughout தமிழகம் during the சங்கம் ஏஜ்? சங்க காலத்தில் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்ட பண்டிகை எதுனா திருவாதிரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஆப்ஷன் டி. கவரும் கழகமும் கையும் தருக்கி இவர் யார் இல்லாகி யார்? To whom device the advice is said in this குறள்? கவரும் கழகமும் கையும் தருக்கி இவர் யார் இல்லாகி யார். இக்குறள் யாருக்கு அறிவுரை கூறுகிறது அப்படின்னா, மன்னன், அதாவது கிங்ஸ்க்காக, வேந்தர்கள் மன்னர்களுக்காக சொல்கிறது தான் இந்த திருக்குறள். ஆப்ஷன் டி. மேட்ச் தி ஃபாலோவிங் வித் லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2. பின்வருவனவற்றை பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. திருமுருகாற்றுப்படை எழுதின நக்கீரர். பொருநானாற்றுப்படை பார்த்திங்கன்னா முடத்தாம கண்ணியார். சிறுபானாற்றுப்படையை பார்த்திங்கன்னா நல்லூர் நத்தனார். குறிஞ்சிப்பாற்றுனாலே கபிலர் தான். குறிஞ்சிக்கு கபிலர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. 2143 ஆப்ஷன் சி. இது தமிழை நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, அதை வச்சு எழுதிடலாம். 10 பாட்டு நூல்கள் படிக்கும் போது ஈஸியாக எழுதிடலாம். அடுத்து சம் பார்த்திங்கன்னா நம்ம தனியாக பார்க்கலாம்.
Assassin. The new educational policy NEP envisages a complete overhaul of teaching learning process from the traditional teachers centered to learning centric approach. கூற்று கற்பித்தல் கற்றல் செயல்முறையின் முழுமையான மறுசீரமைப்புக்காக புதிய கல்விக் கொள்கை பாரம்பரிய ஆசிரியர் மையமாக இருந்து கற்பவரின் மைய அணுகுமுறையாக உருவாகின்றது. கூற்று கரெக்ட். Reason NEP ensures that holistic development of students by accentuating their creative potential. புதிய கல்விக் கொள்கையில் மாணவர்கள் ஆக்கப்பூர்வ திறனை உயர்த்தி அவர்களின் முழுமையான வளர்ச்சியை உறுதி செய்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசன் கரெக்ட் தான். கூற்று மற்றும் ரெண்டுமே கரெக்டு. அசர்ஷன் அண்ட் ரீசன் கரெக்ட். ரீசன் வந்து கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏன்னு வரணும். அப்போது ஆப்ஷன் சி கரெக்ட் தானே? correct. Promoting soil health and making rainwater harvesting compulsory. These statements relate to மண் வளத்தை மேம்படுத்துதல் மற்றும் மழைநீர் சேகரிப்பை கட்டாயப்படுத்துதல். இக்கூற்றுடன் தொடர்புடையது என்னென்னா பசுமையான புரட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய எவர்கிரீன் ரெவல்யூஷன் வரணும். கிரீன் ரெவல்யூஷன் கிடையாது, எவர்கிரீன் ரெவல்யூஷன் வரணும். ஆப்ஷன் சி. Which are the articles that describe situations and confers people to union government to claim control over states? எந்த சட்டங்கள் சூழ்நிலையை கருதி மாநில அரசுகளை மத்திய அரசு கட்டுப்படுத்தும் அதிகாரங்களை கூறுகின்றனன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 365, 256, 257 இருக்கு இல்லையா? இதுதான் பார்த்தீங்கன்னா மாநில அரசுகளை மத்திய அரசு கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரங்களை பற்றி பேசுகிறது. ஆர்டிக்கல் 365, 256, 257. ஆப்ஷன் சி. இந்தியன் எக்கானமி இஸ் மார்க்டு பை தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப். இந்திய பொருளாதாரம் இதன் மூலம் குறிக்கப்படுகிறது அப்படின்னா லோ பெர் கேபிட்டா இன்கம், குறைந்த தலா வருமானம். ஆமாம், இது ஹை ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஒர்க்கிங் பாப்புலேஷன் இஸ் என்கேஜ் இன் இண்டஸ்ட்ரீஸ். உழைக்கும் மக்கள் அதிக விகிதத்தில் தொழிற்சாலைகளில் ஈடுபட்டுள்ளமை, இதை வந்து பேஸ் பண்ணலை. இம்ப்ரூவிங் ரேட் ஆஃப் கேபிட்டல் இன்ஃபர்மேஷன், மேம்படுத்தப்பட்ட மூலதன உருவாக்க வீதம், இது கரெக்டு. ப்ராப்ளம்ஸ் இன் தி எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பு சிக்கல்கள், இது கிடையாது. 1 and 3 மட்டும் தான் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் பி. தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர். இந்திய ரிசர்வ் வங்கியின் செயல்பாடுகள் ஆவன என்னென்னு பார்க்கலாம். இஷ்யூ ஆஃப் காயின்ஸ் அண்ட் பேங்க் நோட்ஸ், நாணயங்கள் மற்றும் ரூபாய் நோட்டுகளை வெளியிடுதல், கரெக்டு. பேங்கர்ஸ் டு தி கவர்மெண்ட், அரசாங்கத்திற்கு வங்கியாளராக செயல்படுது, அதுவும் கரெக்டு. ரெகுலேட்டிங் கிரெடிட் இன் தி கண்ட்ரி, நாட்டில் கடன் முறைகளை ஒழுங்குபடுத்துதல், இதுவும் கரெக்டு. 1, 2 and 3 மூணுமே கரெக்டு. அப்போ ஆப்ஷன் டி. How many pairs are correctly matched? எத்தனை ஜோடிகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஃபைசர் mRNA தடுப்பூசி கரெக்டு. கோவிஷீல்டு அப்படிங்கிறது டிஎன்ஏ பேஸ்டு வேக்சின், அது கரெக்டு. கோவேக்சின் அப்படிங்கிறது இன்ஆக்டிவ் வேக்சின், அது தப்பு. ஸ்புட்னிக் வி அப்படிங்கிறது வைரல் வெக்டார் வேக்சின்ங்கிறது கரெக்டு. 3 கரெக்டாக இருக்குது. அப்போது 3 pairs. ஆப்ஷன் சி. Jawaharlal Nehru wrote in 1961, India as a secular state honors all faiths equally and gives them equal opportunities. S. Radhakrishnan as President of India too expressed, when India is said to be a secular state, it does not mean that we as a people reject the reality of an unseen spirit or the relevance of religions to life, or that we exalt irreligion. It does not mean that secularism itself becomes a positive religion or that the state assumes divine prerogatives அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு, அனைத்து மதங்களையும் சமமாக மதிக்கிறது மற்றும் அவர்களுக்கு சம வாய்ப்பு வழங்குகிறது என 1961 நேரு எழுதினார். அதை இந்தியாவின் ஜனாதிபதியாக இருந்த ராதாகிருஷ்ணன் மக்களாகிய நாம் கண்ணுக்கு தெரியாத ஆவியின் யதார்த்தத்தையோ அல்லது வாழ்க்கைக்கு மதங்களின் பொருத்தத்தையோ நிராகரிக்கிறோம் அல்லது மதத்தை உயர்த்துகிறோம் என்று அர்த்தமல்ல. மதச்சார்பின்மையை ஒரு நேர்மறையான மதமாக மாறுகிறது
அல்லது அரசு தெய்வீக உரிமைகளை ஏற்றுக்கொள்கிறது என்ற அர்த்தம் இல்லை அப்படின்னு வெளிப்படுத்தினார். யார்? ராதாகிருஷ்ணன். ஜவஹர்லால் நேரு சொன்னது. பின் வருவனவற்றுள் எது சிறப்பாக பக்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய மதச்சார்பின்மை பொதுவெளியில் மதத்தின் முக்கியத்துவத்தை அங்கீகரிக்கவில்லை அப்படிங்கிறது தான். இந்தியன் செக்குலரிசம் டஸ் நாட் ரெகக்னைஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரிலீஜியன் இன் தி பப்ளிக் ஸ்பேஸ். ஆப்ஷன் சி. தமிழ்நாடு ஸ்டேட் ஹேஸ் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பாலிசி ஆர் பாலிசிஸ். தமிழ்நாடு மாநிலம் பின்பற்றும் கொள்கை அல்லது கொள்கைகளில் எதை பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு R&D பாலிசி கரெக்டு. தமிழ்நாடு லைஃப் சயின்ஸ் ப்ரமோஷன் பாலிசி கரெக்டு. தமிழ்நாடு ஃபுட்வியர் லெதர் ப்ராடக்ட் பாலிசி இதுவும் கரெக்டு. தமிழ்நாடு ஃபின்டெக் பாலிசி அப்படிங்கிறது கிடையாது, இந்த ஸ்டேட் பாலிசியில் வராது. 1, 2 and 3 மட்டும் தான் வரும். ஆப்ஷன் சி. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் கரெக்ட்லி பேட். பின் வருவனவற்றுள் எது சரியாக பொருந்தியுள்ளன. நியூ இந்தியா அண்ட் காமன்வெல்த் அப்படிங்கிறது திருமதி அன்னிபெசன்ட் அம்மையார் கரெக்டு. கேசரி அண்ட் மராத்தா அப்படிங்கிறது பாலகங்காதர் திலகர் அதுவும் கரெக்டு. இந்தியன் ஒப்பீனியன் இந்தியர் கருத்து கோபால் ஹரி தேஷ்முக் தப்பு. இந்து பிரகாஷ் அப்படிங்கிறது மகாத்மா காந்தி அதுவும் கரெக்டு கிடையாது. 1 and 2 மட்டும்தான் கரெக்டு. அப்போது ஆப்ஷன் ஏ. Which of the following statement correct about Madras Native Association? கீழ்கண்ட வாக்கியங்களில் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பற்றி சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடுக்கவும். தி ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் ஸ்டார்டட் இன் இந்தியா. இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது அரசியல் சார்ந்த அமைப்பு தப்பு. தி மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பிகன்ஸ் டு ஃபங்க்ஷன் ஆன் 1852. இது 1852 ஆண்டு முதல் செயல்பட தொடங்கியது கரெக்டு. The founder of the Madras Native Association was G. Lakshmi Narasu Seddi. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனின் நிறுவனர் ஜி லக்ஷ்மி நரசு செட்டி கரெக்டு. தி லீடர் ஆஃப் தி மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வாஸ் ஆனந்தச்சாரலு. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் தலைவர் ஆனந்தச்சாரலு அப்படிங்கிறது தப்பு. 2, 3 மட்டும்தான் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் சி. தி tropical cyclone wind blow into the northern hemisphere in the dash region. வடக்கு அரைக்கோளத்தில் ஏற்படும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி எந்த திசையில் காற்று சுழலும் அப்படின்னா எதிர்கடிகார சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் தான் சுற்றும். ஆப்ஷன் சி. வாட் ஆர் தி பில்லர்ஸ் ஆஃப் பிளாக் செயின் டெக்னாலஜி. பிளாக் செயின் டெக்னாலஜியின் தூண்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிப்படைத்தன்மை கரெக்டு. இம்யூட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மாறுதல் இல்லாதது இதுவும் கரெக்டு. டீசென்ட்ரலைசேஷன் அதாவது பரவலாக்குதல் இதுவும் கரெக்டு. அப்போ 1, 2 and 3 இது எல்லாமே பிளாக் செயின் டெக்னாலஜியோட பில்லர்ஸ் தான். ஆப்ஷன் டி. Which of the following acts was described by Jawaharlal Nehru as a charter of slavery? கீழ்காணும் சட்டங்களில் எது அடிமைகளின் பட்டயம் என ஜவஹர்லால் நேருவால் விவரிக்கப்பட்டது அப்படின்னா, இந்திய அரசாங்க சட்டம் 1935 அவர் அப்படி தான் சொன்னார். கேர்ட்டர் ஆஃப் ஸ்லேவரி அப்படின்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 சொன்னாங்க. ஆப்ஷன் சி. In which annual session of the Indian National Congress made the historic பூர்ண ஸ்வராஜ் declaration? இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த ஆண்டு அமர்வில் வரலாற்று சிறப்புமிக்க பூர்ண ஸ்வராஜ் அறிக்கையை வெளியிட்டாங்க அப்படின்னா 1929 லாகூரில் நடந்த மாநாட்டில் தான். ஆப்ஷன் சி. Who was elected as the President of the Council of Action, which was constituted by Tamil Nadu Congress Committee to execute the civil disobedience in 1930. 1930 ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியால் சட்டமறுப்பு இயக்கத்தினை நடத்த செயற்குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது யாருன்னா எஸ் சத்தியமூர்த்தி தான் இதோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஆப்ஷன் பி. The steps adopted in the long-term conservation strategy of wildlife are வனவிலங்குகளை பாதுகாக்கும் நீண்டகால வழிமுறைகளின் தொடர் அம்சங்கள் என்பவை என்னென்னா, ஹண்டிங் ஷுட் பி ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட்டட் இன் தி நேஷனல் பார்க்ஸ், சாங்சுரிஸ், பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். தேசிய பூங்காக்கள், சரணாலயங்கள், உயிர்கோள காப்பகங்கள் ஆகியவற்றில் வேட்டையாடுவது தடை செய்யப்பட வேண்டும். கரெக்டு. மோர் நேஷனல் பார்க்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் ஷுட் பி எஸ்டாப்ளிஷ்ட். மேலும் தேசிய பூங்காக்கள் மற்றும் வனவிலங்கு சரணாலயங்கள் நிறுவப்பட வேண்டும். அதுவும் கரெக்டு. கேப்டிவ் ப்ரீடிங் ஆஃப் வைல்ட் லைஃப் ஷுட் நாட் பி என்கரேஜ்ட்.
வனவிலங்குகளின் சிறைப்பட்ட இனப்பெருக்கத்தை ஊக்குவிக்கக்கூடாது அப்படிங்கிறது தப்பு. 1 and 2 மட்டும்தான் கரெக்டு. அப்போது ஆப்ஷன் சி. Assignment of ecological or biological significance of a contaminant effect based primarily on statements of statistical significance but contrary to biological probability. உயிரியல் நிகழ்தகவுக்கு மாறாக முதன்மையாக புள்ளி விவர முக்கியத்துவத்தின் அறிக்கைகளை அடிப்படையாக கொண்ட ஒரு மாசுபாட்டு விளைவின் சுற்றுச்சூழல் அல்லது உயிரியல் முக்கியத்துவத்தை ஒதுக்குதல் அப்படிங்கிறது மால்ஸ்டிக் இன்கார்டிகிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மால்ஸ்டிக் பொருத்தமின்மைன்னு அர்த்தம். ஆப்ஷன் சி. Which of the following statements about the Citizenship Amendment Act CAA 2019 are true? குடியுரிமை திருத்தச் சட்டம் CAA 2019 பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது அல்லது எவை உண்மையானவை? Citizenship will be granted to all the foreigners who lived in India for more than 6 years. இந்தியாவில் 6 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்த அனைத்து வெளிநாட்டினருக்கும் குடியுரிமை வழங்கப்படும். இது தப்பு, அப்படிலாம் சொல்லலை. Citizenship to members of Hindus, Sikh, Buddhism, Jain, Parsi or Christian communities from Afghanistan, Bangladesh and Pakistan who entered India on or before 31st December 2014. ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தானில் இருந்து வந்து 31 டிசம்பர் 2014க்கு முன் இந்தியாவுக்குள் நுழைந்த இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், ஜைனர்கள், பார்சிகள் அல்லது கிறிஸ்துவ சமூகத்தின் உறுப்பினர்களுக்கு குடியுரிமை. கரெக்டு. Members of specific communities will be granted citizenship within these 6 years instead of 12 years. குறிப்பிட்ட சமூகங்களை சேர்ந்தவர்களுக்கு 12 ஆண்டுகளுக்கு பதிலாக 6 ஆண்டுகளுக்குள் குடியுரிமை வழங்கப்படும். கரெக்டு. The CAA will help to the preparation of National Register of Citizens. குடிமக்களின் தேசிய பதிவீட்டை தயாரிக்க CAA உதவும் அப்படிங்கிறது தப்பு. 1 4 தப்பு. 2 and 3 மட்டும்தான் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் 2 and 4 மட்டும்தான் கரெக்டு. 3 கரெக்ட் கிடையாது. 6 வருஷத்துலேருந்து 12 வருஷமாக மாற்றலை. 2 and 4 மட்டும்தான் கரெக்டு. ஆப்ஷன் பி. Find the mismatched answer about the Indian Railway Zone. பின் வருவனவற்றுள் இந்திய ரயில்வே மண்டலம் குறித்து தவறாக பொருத்தப்பட்டுள்ளவை காண்க. தெற்கு சதன் சென்னை கரெக்டு, நார்த்தன் நியூடெல்லி கரெக்டு, ஈஸ்டர்ன் கொல்கட்டா கரெக்டு, சென்ட்ரல் ஜெய்ப்பூர் வராது. இது 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி புக்கில் இருக்குது. ஆப்ஷன் பி. Which of the following statement is true about human race? பின்வரும் கூற்றுகளில் எவை மனித இனங்களை பற்றி சரியான கூற்றுகள்? The race is a group of people with more or less permanent distinguishing characteristics. இனங்கள் என்பது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ நிரந்தர தனித்துவமான பண்புகளை கொண்ட ஒரு குழுவாகும். கரெக்டு. Human races are classified in 7 blood groups. மனித இனங்கள் 7 இரத்த வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. தப்பு. The races are identified and classified based on skin colors, stature, shape of heads, face, nose, eyes, type of hair and blood group. தோலின் நிறம், உயரம், தலையின் வடிவம், மூக்கு, முகம், கண், முடிவகை மற்றும் இரத்த வகை ஆகியவற்றின் அடிப்படையில் இனங்கள் அடையாளம் காணப்பட்டு வகைப்படுத்தப்படுகின்றன அப்படிங்கிறது கரெக்டு. 1 and 3 மட்டும்தான் கரெக்டு. ஆப்ஷன் ஏ. Dash was the contemporary of Emperor Akbar in England. அக்பர் காலத்தில் இங்கிலாந்தை ஆட்சி செய்தவர் யாருன்னா முதலாம் ராணி எலிசபெத், குயின் எலிசபெத் 1. அவங்க தான் அப்போ இது பண்ணாங்க. ஆப்ஷன் பி. Meadows Taylor observed that the death of Dash was the beginning of the end of the Bahmani kingdom. மெடோஸ் டெய்லர் டேஷின் மரணம் பாகினி ஆட்சியின் முடிவின் ஆரம்பம் என்று கருதினார்னு பார்த்தீங்கன்னா மஹ்மத் கவான் இருக்காங்க இல்லையா, அவங்க இறந்தோன்னா அவர் இப்படி சொன்னாங்க. ஆப்ஷன் ஏ. அரேஞ்ச் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர், கால வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இல்லை சைமன் கமிஷன் வரும், அடுத்து நேருவோட அறிக்கை, அடுத்து பூனா ஒப்பந்தம், கிரிப்ஸ் குழு. ஆக்சுவலாக சைமன் கமிஷன் 1929 அந்த பீரியடில் வரும். பூனா அதுக்கப்புறம் நேரு அறிக்கையும் அந்த 29 அந்த மாதிரி 1930 அந்த ரேஞ்சில் தான் வரும். 29லே 2 இதில் வரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பூனா ஆக்ட் 1931 இந்த காந்திக்கும் இவங்களுக்கும் வரும். யாருன்னா அம்பேத்கர் அவங்க போட்டிருப்பாங்களே அந்த டைமில். கிரிப்ஸ் கமிஷன் கடைசியாக தான் வந்திருப்பாங்க. ஆப்ஷன் சி. Which one of the following is not a correctly matched?
கீழ்கண்டவற்றுள் எது தவறாக இணைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா முகமது கானுக்கு குஷாலத் தவாஹரிக் அப்படிங்கிறது தப்பாக இது பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குது. ஆப்ஷன் டி. மேட்ச் தி ஃபாலோவிங். பின்வருவனவற்றை பொறுத்துக்க. கரோ அப்படின்னா அஸ்ஸாம், குக்கி அப்படிங்கிறது மிசோராம், டோடஸ் அப்படிங்கிறது தமிழ்நாடு, மிரி அப்படிங்கிறது அருணாச்சல பிரதேசத்தில் இருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைப்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. 1 2 3 4 ஆப்ஷன் சி. தி ஸ்தூபா ஆட் அமராவதி இஸ் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் வாட். அமராவதியில் உள்ள ஸ்தூபி எதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னா திராவிட கட்டடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய திராவிடியன் ஆர்கிடெக்சருக்கு. ஆப்ஷன் டி. சூஸ் தி ரைட் மேட்ச் அமாங் திஸ் டைப். இதில் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டவர்கள் சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. வேதாந்திகள்ங்கிறது பிரம்மா கரெக்டு, நயாயிகள்ங்கிறது அஹ்மத் தப்பு, ஜெயினா அப்படிங்கிறது ஜெயினர் படைப்பாளர் அதுவும் தப்பு. அதுக்கடுத்து மீமாம்சகர் அப்படிங்கிறது கர்மா அது கரெக்டு. 1 and 4 மட்டும் கரெக்டு. ஆப்ஷன் ஏ. சூஸ் தி கரெக்ட் மேட்ச். சரியானவற்றை பொருந்தியதை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதில் தாபிர் ஐ முமாலிக் அப்படிங்கிறது மினிஸ்ட்ரி ஃபார் பப்ளிக் கிரேவியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, பொதுமக்களின் குறைதீர்ப்பு அமைச்சர்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் தப்பு. மிச்சம் இது எல்லாமே கரெக்டு. இதெல்லாம் 11th புக்கில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இல்லைனா உங்களுக்கு காலேஜ் டிகிரி ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும். 1 2 and 4 ஆப்ஷன் சி மட்டும் கரெக்டு. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஃபைண்ட் அவுட் தி இன்கரெக்ட் ஆன்சர் கேட்டிருக்காங்க. கீழ்கண்ட கூற்றுகளில் தவறான கூற்றுகளை கண்டறியவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The Constitution imposes limits to President to give assent to the bill passed by the state legislature. சட்டமன்றம் இயற்றிய மசோதாவுக்கும் குடியரசுத் தலைவர் தன்னுடைய இசைவை தர அரசியலமைப்பு சட்டம் ஒரு எல்லையை வலியுறுத்தியுள்ளது. இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. The President may refer a reserved bill to the Supreme Court under Article 143 for discussion. சட்ட உறுப்பு 143 கீழ் குடியரசுத் தலைவர் நிறுத்தி வைத்திருக்கும் மசோதா பற்றி உச்சநீதிமன்றம் ஆலோசிக்கலாம். இதுவும் கரெக்டு. The power of the President assent to the bill passed by the state legislature and parliament are the same. பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்கள் இயற்றிய மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் ஒரே மாதிரியான அதிகாரத்தை கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தப்பு. The President cannot help a bill of the Parliament bending at his hand for an infinite period of time. பாராளுமன்றம் இயற்றிய மசோதா மீது குடியரசுத் தலைவர் கால வரையறை இன்றி ஒப்புதல் தராமல் வைத்திருக்க முடியாது அப்படிங்கிறது தப்பு. 3 and 4 மட்டும்தான் கரெக்டு. 1 and 2 மட்டும்தான் கரெக்டு. 3 and 4 இன்கரெக்டு. அப்போ ஆப்ஷன் டி. Which constitutional amendment incorporated புதுச்சேரி in the Union of India? எந்த அரசியலமைப்பு திருத்தம் புதுச்சேரி இந்திய ஒன்றியத்தில் சேர்ந்ததுன்னா 14வது அமெண்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் புதுச்சேரி வந்து இந்தியாவில் சேர்ந்திருப்பாங்க. ஆப்ஷன் சி. அரேஞ்ச் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். கீழ்கண்டவற்றை காலவரிசைப்படுத்துக. பல்வந்த்ராய் மேத்தாய் குழு ஃபஸ்ட்டே வந்துடுவாங்க. உங்களுக்கு இதை பேஸ் பண்ணது பஞ்சாயத்தை பொறுத்தது. அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் ஏஆர்சி 1976 வந்திருக்கும். நிர்வாக சீர்திருத்த ஆணையம். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராஜமன்னார் கமிட்டி வருவாங்க. 1979 வருவாங்க. சர்க்காரியா கமிஷன் சர்க்காரியா ஆணையம் பார்த்திங்கன்னா 1983 வந்துடுவாங்க. அப்போ 2431 ஆப்ஷன் பி. Which of the following statement is or are correct? கீழே கொடுக்கப்பட்டு உள்ளதில் எது அல்லது எவை சரியானது? The Universal Declaration of Human Rights was adopted on 1948. பன்னாட்டு மனித உரிமைகள் பிரகடனப்படுத்தப்பட்ட ஆண்டு 1948. கரெக்டு. ஆர்டிகல் 10 say that all human beings are born free அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விதி 10 படி மனிதர்கள் அனைவரும் சுதந்திரமாக பிறந்தவர்கள் அப்படின்னு மனிதர்கள் அனைவரும் சுதந்திரமாக பிறந்தவர்கள் அது கரெக்டு. ஆனால் விதி 10ங்கிறது தப்பு. பன்னாட்டு மனித உரிமைகள் பிரகடனத்தின் மொத்தம் 32 விதிகளை கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க. UDHR has a Universal Declaration of Human Rights has altogether 32 article இல்லை 30 தான். இது தப்பு. UDHR was adopted by the United Nations General Assembly. ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை பன்னாட்டு மனித உரிமைகள் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டது. இது கரெக்டு. 1 and 4 மட்டும் கரெக்டு. ஆப்ஷன் சி. Which of the following statement is true about the Union Territories of India? இந்தியாவின் யூனியன் பிரதேசங்கள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது அல்லது எவை உண்மைன்னு பார்த்தோன்னா
From 26 January 2020, Dadra and Nagar Haveli and Daman and Diu are combined to a single territory. 26 ஜனவரி 2020 முதல் தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி மற்றும் டாமன் மற்றும் டையோ ஆகியவை ஒரே பிரதேசமாக இணைக்கப்பட்டன. கரெக்ட். Article 239 to Article 241 in Part 7 of the Constitution deal with Union Territories. அரசியலமைப்பின் 7 பகுதியில் உள்ள 239 முதல் 241 வரையிலான பிரிவுகள் யூனியன் பிரதேசங்களுக்கான தொடர்பானவை. இது தப்பு. The two Union territories from the former state of Jammu and Kashmir are Ladakh and Jammu and Kashmir. முந்தைய மாநிலமான ஜம்மு மற்றும் காஷ்மீர் 2 யூனியன் பிரதேசங்களாக லடாக் மற்றும் ஜம்மு மற்றும் காஷ்மீராக பிரிஞ்சது. அதுவும் கரெக்டு. தி லார்ஜஸ்ட் யூனியன் டெரிட்டரி ஆஃப் இந்தியா இஸ் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட். இந்தியாவின் மிகப்பெரிய யூனியன் பிரதேசம் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் அப்படிங்கிறது தப்பு. 1 and 3 மட்டும்தான் கரெக்டு. ஆப்ஷன் பி. Which of these following is incorrectly matched? கீழ்காண்பவற்றில் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னு பார்க்கலாம். Article 361, the president enjoys protection from the criminal proceeding against him in the court of law. சரத்து 361, நீதிமன்றத்தில் குடியரசுத் தலைவருக்கு எதிரான குற்றவியல் நடவடிக்கைகளிலிருந்து பாதுகாப்பை பெறுகிறார். கரெக்டு. Article 352 அப்படிங்கிறது நேஷ்னல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது தேசிய நெருக்கடி கால பிரகடனம். இதுவும் கரெக்டு. ஆர்டிக்கல் 356 அப்படிங்கிறது பிரசிடென்ட் ரூல் இன் ஸ்டேட். ஷரத்து 356 அப்படிங்கிறது மாநிலத்தின் குடியரசுத் தலைவர் ஆட்சி. அதுவும் கரெக்டு. ஆர்டிக்கல் 360 அப்படிங்கிறது ஃபினான்ஸ் கமிஷன் இல்லை, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்படின்னு வரணும். நிதி ஆணையம் கிடையாது. நிதி நெருக்கடி பிரகடனமாக இருக்கணும். இது மட்டும் தப்பு. 4 மட்டும் தரப்பு. அப்போது ஆப்ஷன் டி. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகேவா ஃபேமிலி? தேங்க்யூ. ஹாய் ஃபேமிலி, குட் மார்னிங் டு ஆல். நம்ம இப்போ பார்க்குறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் செட் நம்பர் 23 பார்க்குறோம். இது பார்த்திங்கன்னா குரூப் 1 சர்வீஸ் எக்ஸாமுக்கானது. அதனால் பொது தமிழ் இருக்காது. ஃபுல்லாகவே ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் இருக்கும். இப்போ 101 கொஸ்டின் பார்க்கலாம். சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஹேவ் பீன் டிஸ்கிரைப்ட் ஆஸ். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கீழே உள்ளவற்றிலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். அடிப்படை உரிமைகள் இவ்வாறாக விவரிக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு, தி மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா. இந்திய மக்களின் உரிமைகளின் சாசனம். கரெக்டு. தி கன்சைன்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். அரசியலமைப்பின் மனசாட்சி. இதுவும் கரெக்டு. தி சோல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். அரசியலமைப்பின் ஆன்மா. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அரசியலமைப்பின் ஆன்மா. கரெக்டு. இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் பில்ஸ் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன். அமெரிக்க அரசியலமைப்பின் உரிமைகள் மசோதாவின் உத்வேகம். இதுவும் கரெக்டு. 1, 2, 3 and 4 எல்லாமே கரெக்டு. அப்போது ஆப்ஷன் டி. மேட்ச் தி ஃபாலோவிங் கான்ஸ்டியூஷனல் ஆர்டிகல்ஸ் ரிலேட்டட் டு தி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட். மாநில முதலமைச்சர் தொடர்பான கீழ்காணும் அரசியலமைப்பு விதிகளை பொருத்துக. ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சப்ஜெக்ட் மேட்டர் பொருள், ஆர்டிக்கல் நம்பர், அரசியலமைப்பு விதி எண். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் டு கவர்னர். ஆளுநருக்கு உதவி மற்றும் ஆலோசனை கூறும் அமைச்சரவை குழு பார்த்திங்கன்னா 163 ஆர்டிக்கலில் சொல்லியிருப்பாங்க. அதர் ப்ரொவிஷன்ஸ் ஆஸ் டு மினிஸ்டர், அதாவது அமைச்சர்கள் தொடர்பான பிற அம்சங்கள் எல்லாமே 164 ஆர்டிக்கலில் சொல்லியிருப்பாங்க. கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் தி ஸ்டேட். மாநில அரசாங்கங்களின் அலுவலை நடத்துதல் பார்த்திங்கன்னா 166. அடுத்து, டியூட்டிஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்னிஷிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு கவர்னர் எக்ஸெட்ரா. அதாவது மாநில ஆளுநருக்கு தகவல் தெரிவித்தல் உள்ளிட்ட முதலமைச்சரின் பணிகள் எல்லாம் 167 சொல்லியிருப்பாங்க. அப்போ 4, 1, 2, 3 ஆப்ஷன் டி. மேட்ச் தி ஃபாலோவிங் பொறுத்துக. கீழ்காணவற்றை பொறுத்துக. கமிட்டி குழு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏர் கொடுத்துருக்காங்க. கௌசாமி கமிட்டி ஆன் எலக்ட்ரல் ரீஃபார்ம்ஸ். தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பான கோஸ்வாமி குழு பார்த்திங்கன்னா 1990 வந்துச்சு. ஓக்ரா கமிட்டி ரிப்போர்ட். ஓரா கமிட்டி அறிக்கை 1993. இந்திரஜித் குப்தா கமிட்டி ஆன் ஸ்டேட் ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன். அரசின் நிதியளிப்பு மூலமாக தேர்தலை பற்றிய இந்திரஜித் குப்தா குழு பார்த்திங்கன்னா 1998 வந்தாங்க.
தி செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம் கமிஷன்ஸ். இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் பார்த்திங்கன்னா 2008 வந்துச்சு. 4123 வரணும். ஆப்ஷன் வந்து டி. கன்சிடர் தி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தி ஜுடிஷியல் பவர் ஆஃப் தி கவர்னர் ஆஃப் தி ஸ்டேட்ஸ். மாநில ஆளுநரின் நீதிமன்ற அதிகாரம் குறித்து கீழ்கண்ட கூற்றுக்களை கருதுக. சூஸ் தி கரெக்ட் ஆன்சர்ஸ் ஃப்ரம் தி ஆப்ஷன்ஸ் கிவன் பிலோ. விருப்ப தேர்வில் இருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசர்ஷன்ஸ். தி பவர் ஆஃப் கிராண்டிங் pardon அண்டர் ஆர்டிகல் 161 இஸ் வெரி வைட் அண்ட் டு நாட் கண்டெயின் எனி லிமிட்டேஷன். துணிவு. மன்னிப்பு அளிக்கும் அதிகாரம் 161வது சட்ட உறுப்பின் கீழ் மிகவும் விரிவானது. அது எந்த எல்லையையும் கொண்டிருக்கவில்லை. கரெக்டு தான். ரீசன். ஜுடிஷியல் ரிவ்யூ இஸ் பாசிபிள் வென் he or she on the ground of non-application of mind and non-consideration of relevant material and suffered from arbitrariness. அதாவது காரணம் அவரோ அல்லது அவளோ அறிவை நன்கு செலுத்தி ஆராயாத பொழுதும் உரிய நம்பகமான ஆவணங்களை பரிசீலிக்காத பொழுதும் அத்துமீறும் உணர்வுக்கு ஆட்பட்டிருக்கும் போதும் நிதி புனராய்வு என்பது சாத்தியமானதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கரெக்டு. ஆனால் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, கவர்னரோட உங்களுக்கு பேர்டனிங் பவர் பற்றி கொடுத்துருக்காங்க. ஆனால் காரணம் அதை பேஸ் பண்ணது கரெக்டாக. அப்போ ரெண்டுமே கரெக்டு. ஆனால் எக்ஸ்ப்ளனேஷன் கரெக்ட் கிடையாது. both A and R are true and R is a not correct explanation of A ன்னு வரணும். Option C. The process of establishment of an organism in a new habitat is known as. ஓர் உயிரி தனது புதிய வாழிடத்தில் தன்னை விரிவுபடுத்தும் செயல் என்பது அப்படிங்கிறது என்னென்னா நிலைப்படுத்துதல், அதாவது இஸ்ஸிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் ஏ. Which of the following characteristics of science is not true? அறிவியலில் பின்வரும் பண்புகளில் எது உண்மை அல்ல? இட் இஸ் கைடட் பை நேச்சுரல் லா. இது இயற்கை சட்டத்தால் வழிநடத்தப்படுகிறது. கரெக்டு. இட் இஸ் டெஸ்டபிள் அகெயின்ஸ்ட் தி அப்சர்வபிள் வேர்ல்டு. இது காணக்கூடிய உலகத்துக்கு எதிராக சோதிக்கக்கூடியது. கரெக்டு. இட்ஸ் கன்க்ளூஷன் ஆர் பர்மனன்ட். இதன் முடிவுகள் நிரந்தரமானவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதோட முடிவுகள் எப்போவுமே டெம்பரரி தான், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ இது தப்பு. இட் இஸ் ஃபால்சிஃபியபிள். இது பொய்யாக்கக்கூடியது அப்படிங்கிறது கரெக்டு தான். அதான் நமக்கு நிரந்தரம் இல்லைன்னு சொல்லிட்டோம். அப்போ இது பொய்யாக்கக்கூடியது தான். அப்போ 3 மட்டும்தான் தப்பாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி. குவாண்டம் நேச்சர் ஆஃப் லைட் இஸ் நாட் சப்போர்ட்டட் பை தி ஃபினமெனன் ஆஃப். ஒளியின் குவாண்டம் கொள்கை கீழ்காண்பனவற்றுள் எத்தனை விளைவை பாதிக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் லைட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒளி அலைகளின் குறுக்கீட்டு வளைவை வந்து அது இது பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டி. எல்பிஜி இஸ் அ மிக்சர் ஆஃப். எல்பிஜி சமையல் எரிவாயு என்பது எதனின் கலவைன்னு பார்த்தீங்கன்னா C4H10னும் C3H8ஐயும் பேஸ் பண்ணதான். ஆப்ஷன் பி தான் அதுக்கான கரெக்டாக ஆன்சர். ஓகேங்களா. Assertion. Critical thinking focuses on what causes a belief. கூற்று. உய்ய சிந்தனை ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவதில் முக்கிய காரணமாக அமைகிறது அப்படிங்கிறது இது தப்பாக இருக்குது. இது கரெக்ட் கிடையாது. அடுத்து ரீசன். ஆர் என்ன சொல்லியிருக்காங்க, critical thinking entails evaluation and formulation and it operates according to rational standards in that belief are judged by how well they are supported by reason. காரணம். உய்ய சிந்தனை என்பது மதிப்பீடு மற்றும் உருவாக்கம் ஆகியவற்றை உள்ளடக்கியது மற்றும் அது பகுத்தறிவு தர நிலைகளின்படி செயல்படுகிறது. அந்த நம்பிக்கைகள் காரணங்களால் எவ்வளவு சிறப்பாக ஆதரிக்கப்படுகின்றன என்பதன் மூலம் தீர்மானிக்கப்படுகிறது. அப்போது ரீசன் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. கூற்று ஏ வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஏ இஸ் ஃபால்ஸ் பட் ஆர் இஸ் ட்ரூன்னு வரணும். ஆப்ஷன் பி. மேட்ச் தி லிஸ்ட் 1 வித் தி லிஸ்ட் 2. லிஸ்ட் 1 வந்து ஹைட்ரேட்டட் சால்ட், லிஸ்ட் 2 வந்து யூசர்ஸ். பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொறுத்துக. பட்டியல் 1 அப்படிங்கிறது நீரேற்றிய உப்பும், பட்டியல் 2ங்கிறது அதோட பயன்களும். சரிங்களா. FeSO4.7H2O அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா மேக்கிங் ஆஃப் மோர்ஸ் சால்ட், மோர்ஸ் உப்பு தயாரித்தலுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. Na2CO3.10H2O அப்படிங்கிறது மேனுஃபேக்சர் ஆஃப் கிளாஸஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க, கண்ணாடி தயாரித்தலுக்கு. CuSO4.5H2O அப்படிங்கிறது ஃபங்கிசைடாக யூஸ் பண்ணுறாங்க, பூஞ்சை கொல்லியாக.
ZnSO4.7H2O அப்படிங்கிறது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஜவுளி தொழிலில் யூஸ் பண்ணுறாங்க. BaCl2.2H2O அப்படிங்கிறது லெபரட்டரி ரீஏஜெண்ட், அதாவது ஆய்வக காரணியாக யூஸ் பண்ணுறாங்க. அப்போ 35412 வரணும், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு வந்து சம் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, சம்மானு உங்களுக்கு இது வந்து சம்லே வரலாம். இப்போ ஜீப்ரா கேன் பி ரிட்டன் as 2652181, ஹவு கேன் பி கோப்ரா கேன் பி ரிட்டன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இது வந்து நம்ம இது போட்டு எழுதணும். உங்களுக்கு வந்து பியோட வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி நம்ம ஒன்று. இப்போ இசட் அப்படிங்கிறது உங்களுக்கு 26th லெட்டர், ஈங்கிறது 5th லெட்டர், பிங்கிறது 2, ஆறுங்கிறது உங்களுக்கு 18th லெட்டர், ஏங்கிறது 1, அப்போ சிங்கிறது 3, ஓங்கிறது 15, பிங்கிறது 2, ஆறுங்கிறது 18, அதுக்கடுத்து ஏங்கிறது 1, அப்போ 3152181 அப்படின்னு வரணும், ஆப்ஷன் பி. The instrument used to measure the atmospheric ozone concentration is. வளிமண்டலத்தின் உள்ள ஓசோனின் அடர்த்தியை அளவிட உபயோகிக்கக்கூடிய கருவி என்னென்னா டாப்சன் மீட்டர் அப்படிங்கிற கருவி தான் யூஸ் பண்ணுவாங்க. அட்மாஸ்பெரிக் ஓசோன் கான்சன்ட்ரேஷனுக்காக யூஸ் பண்ணுறது என்ன, டாப்சன் மீட்டர், ஆப்ஷன் ஏ. மேட்ச் தி ஆர்கனிசம் கரெக்ட்லி வித் தி கரஸ்பாண்டிங் ஆர்டர். உயிரினத்தை அவற்றுடன் தொடர்புடைய வரிசையுடன் சரியாக பொருத்தவும். ஃபஸ்ட்டு அப்பீஸ்னால் என்னென்னா தேனின்னு அர்த்தம். அது வந்து ஹைமனோபெட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க, ஹைமனோபேட்ரா. அடுத்து அட்டை லீச் பார்த்திங்கன்னா ஹிருடீனியா. எர்த்வாம்னா மண்புழுன்னு சொல்லுவாங்க இல்லையா, மண்புழு பார்த்திங்கன்னா ஹாப்ளோடாக்சிடியா. அடுத்து டேனியா அப்படின்னா நாடாப்புழு பார்த்திங்கன்னா சைக்ளோஃபிலீடியா. 4312 வரணும், ஆப்ஷன் டி. இது ஸ்கூல் புக்கில் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். Which among the following is or are wrong about fertilizer? கீழ்காணும் கூற்றுகளில் உரங்கள் குறித்த தவறான கூற்று எது? Fertilizer must be insoluble in water. உரங்கள் நீரில் கரையாது இருத்தல் வேண்டும். இது வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. It should maintain the pH of 10 to 13. உரங்கள் 10 முதல் 13 pH-ஐ பராமரித்தல் வேண்டும். இதுவும் தப்பு. It should not be poisonous to plant. உரங்கள் தாவரங்களுக்கு நச்சுகளாக இருத்தல் கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் கரெக்டு. 1 and 2 தப்பு. அப்போது ஆப்ஷன் வந்து பி. ஆப்ரேஷன் லண்டன் பிரிட்ஜஸ், லண்டன் பாலம் நடவடிக்கை அப்படிங்கிறது என்னென்னா ஃபியூனரல் பிளான் ஃபார் குயின் எலிசபெத் II, மகாராணி 2ஆம் எலிசபெத்தின் இறுதி ஊர்வல நிகழ்வுகளை தான் அப்படி சொன்னாங்க, ஆப்ஷன் ஏ. Which of the following is or true about Doppler effect? டாப்ளர் விளைவை பொறுத்து கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானதுன்னு பார்க்கலாம். டாப்ளர் எஃபெக்ட் இஸ் அ லைட் அண்ட் சிமெட்ரிக். ஒளியின் டாப்ளர் விளைவு சமச்சீரானது, கரெக்டு. டாப்ளர் எஃபெக்ட் இன் சவுண்ட் இஸ் சிமெட்ரிக். சவுண்டோட டாப்ளர் எஃபெக்ட் சமச்சீரானது, தப்பு. டாப்ளர் எஃபெக்ட் இன் லைட் இஸ் அசிமெட்ரிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒளியின் டாப்ளர் விளைவு சமசீரற்றது. ஃபஸ்ட்டு தான் சமசீரானது கரெக்டுன்னு சொல்லிட்டோம், அப்போ சமசீரற்றதுங்கிறது தப்பு. டாப்ளர் எஃபெக்ட் இன் சவுண்ட் இஸ் அசிமெட்ரிக். ஒளியின் டாப்ளர் விளைவு சமசீரற்றது, கரெக்டு. 1 and 4 மட்டும் கரெக்டாக, அப்போ ஆப்ஷன் பி. Which of the following statement is correct about the aim of பிரதான் மந்திரி உஜ்வால் யோஜனா? பிரதம மந்திரியின் உஜ்வால் யோஜனா திட்டத்தின் முக்கிய நோக்கத்தை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து கிராமப்புற வீடுகளுக்கும் திரவமாக்கப்பட்ட சுத்தமான பெட்ரோலிய வாயு ஆற்றல் எரிபொருளை வழங்குறது. டு ப்ரொவைட் க்ளீன் எனர்ஜி ஃபியூல் ஆஃப் லிக்யூஃபைட் பெட்ரோலியம் கேஸஸ் டு ஆல் ரூரல் ஹவுஸ்ஹோல்ட்ஸ். அதான் ஆன்சர், ஆப்ஷன் பி. What are the forms of central bank digital currency CBDC proposed to be introduced by RBI? இந்திய ரிசர்வ் வங்கி அறிமுகப்படுத்த உள்ள மைய வங்கியின் மெய்நிகர் மின்னணு பணத்தின் அமைப்புகள் எவ்வாறானவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட் பேஸ்டாகவும் இருக்கணும், அல்லது எதர் டோக்கன் பேஸ்டாகவும் இருக்கும், ரெண்டுமே இருக்கலாம். அப்போது ஆப்ஷன் வந்து 1 and 2 வரணும், ஆப்ஷன் சி தான் கரெக்டு. தி கவர்மெண்ட் ஹேஸ் இனிஷியேட்டட், அக்கௌண்ட்னா வங்கி கணக்கு அடிப்படையில் இல்லைனா அடையாள வில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அடையாள வில்லைன்னா டோக்கன் பேஸ்ட்னு அர்த்தம். The government has initiated the following key aspects for
ஃபெசிலிட்டிங் தி எம்எஸ்எம்இ செக்டார். எம்எஸ்எம்இயின் துறையை எளிதாக்குவதற்கு அரசாங்கம் பின்வரும் முக்கிய அம்சங்களை தொடங்கியுள்ளது. ஃபஸ்ட்டு என்ன கொடுப்பாங்கன்னா ஆக்சஸ் டு கிரெடிட், கடன்களை அணுகிறது, ஆக்சஸ் டு மார்க்கெட், சந்தையை அணுகிறது. கரெக்டு, ரெண்டுமே கரெக்டு. டெக்னாலஜி அப்கிரடேஷன், தொழில்நுட்பத்தை மேம்படுத்துறது, அதுவும் கரெக்டு. சோஷியல் செக்யூரிட்டி ஃபார் எம்எஸ்எம்இ செக்டார் எம்ப்ளாயீஸ், எம்எஸ்எம்இயின் துறை ஊழியர்களுக்கான சமூக பாதுகாப்புங்கிறது கிடையாது. அப்போ 1, 2, 1, 3 மட்டும்தான் கரெக்டான ஆப்ஷன். ஆப்ஷன் பி. விச் அமங் தி ஃபாலோயிங் இஸ் ஆர் ஆர் நாட் அசோசியேட்டட் வித் கேட்ச் தி ரெயின் கேம்பியன். பின் வருவனவற்றுள் கேட்ச் தி ரெயின் இயக்கத்துடன் தொடர்பில்லாதது எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் கேம்பியன் இஸ் லான்ச்டு பை நேஷ்னல் வாட்டர் மிஷன். இந்த இயக்கமானது தேசிய நீர் பணியால் தொடங்கப்பட்டது. கரெக்டு. தி கேம்பியன் ட்ரைவ்ஸ் டு மேக் செக் டேம்ஸ் அண்ட் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பிட்ஸ். இந்த இயக்கமானது தடுப்பணைகள் மற்றும் நீர் சேகரிப்பு குழு நடவடிக்கைகளை அமைக்கிறது. இதுவும் கரெக்டு. தி கேம்பியன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் தி ரிமூவல் ஆஃப் அப்ஸ்ட்ரக்ஷன் இன் தி கேனல். கால்வாய்களில் உள்ள தடைகளை அகற்ற இந்த இயக்கம் வலியுறுத்தது. இதுவும் கரெக்டு. தி கேம்பியன் ரெக்வஸ்டட் தி சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன் டு ஓப்பன் ரைன் சென்டர்ஸ் டு கைட் பீப்புள் டு ஹார்வெஸ்ட் ரைன். மழைநீரை சேமிக்க மக்களுக்கு வழிகாட்ட மழை மையங்களை திறக்குமாறு இந்த இயக்கம் மத்திய நிறுவனங்களை கேட்டுக்கொண்டுள்ளது. இது மட்டும்தான் தப்பு. 4 மட்டும் தப்பு. அப்போ ஆப்ஷன் டி. தி அப்ரிவேட்டட் டேர்ம் VVPAT ஸ்டாண்ட்ஸ் ஃபார். VVPAT என்னும் சுருக்கப்பட்ட சொல் குறிப்பது என்னென்னா ஓட்டர் வெரிஃபபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல். இதுவும் இருக்குது உங்களுக்கு புக்கில். வாக்காளர் சரிபார்க்கக்கூடிய காகித தணிக்கை நடைமுறைன்னு வரணும். ஆப்ஷன் சி. மேட்ச் தி ஃபாலோவிங் அண்ட் செலக்ட் தி கரெக்ட் ஆர்டர். கீழ்கண்டவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க. நாயக் கமிட்டி அப்படின்னா அவைலபிலிட்டி ஆஃப் கிரெடிட் டு SSI. சிறிய அளவு தொழிற்சாலைகளுக்கு கடன் கிடைக்கிறது தான் இந்த நாயக் குழு. அடுத்து தாராப்பூர் கமிட்டி, தாராப்பூர் குழு அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கு மூலதன கணக்கு மாற்றத்திறன், அதாவது கேபிட்டல் அக்கௌண்ட் கன்வெர்ட்டபிலிட்டி அப்படின்னு வரணும். அடுத்து ராஜமன்னார் கமிட்டி, நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது, உங்களுக்கு மிச்சதெல்லாம் தெரியல கூட. ராஜமன்னார் கமிட்டினாலே சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் தான். கருணாநிதி அவங்க பீரியடில் வந்தது, மத்திய மாநில தொடர்பு. அடுத்து அர்ஜுன் சென் குப்தா கமிட்டி அப்படிங்கிறது அன்ஆர்கனைஸ்ட் செக்டார், அமைப்பு சாரா துறைக்காக கொண்டு வந்தாங்க. அப்போ 3, 4, 2, 1ன்னு வரணும். ஆப்ஷன் சி. அசர்ஷன். The desert region of India can be divided into 2 parts, the Great Desert and the Little Desert. கூற்று. இந்தியாவின் பாலைவன பகுதியை 2 பகுதிகளாக பிரிக்கலாம், பெரிய பாலைவனம் மற்றும் சிறிய பாலைவனம். கரெக்டு. Reason. Between these 2 deserts lies a zone consisting of rocky lands and cut up by limestone ridges. காரணம், இந்த இரு பாலைவனங்களுக்கிடையே பாறை நிலம் மற்றும் சுண்ணாம்பு கல் முகடுகளால் வெட்டப்பட்ட ஒரு மண்டலம் உள்ளது. ரெண்டுமே கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனாக இருக்குது. போத் A and R are true and R is a correct explanation of A. Option B. Which one of the following is correct for Li-ion batteries? எல்லை அயனி பேட்டரிகளுக்கு அல்லது மின்கலங்களுக்கு பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி விண் இறக்கம் அடையும் போது எல்லை அயனிகள் எல்லாம் அயோடினிலிருந்து கேத்தோடை வெளிப்படுத்தும். என்னென்னா, when the battery is discharging, the anode releases lithium ion to the cathode. அதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. The beneficiaries of மூவாலூர் ராமாமிர்தம் ஸ்கீம் was ஆர். மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையாரின் கல்வி உதவித்தொகை பெற தகுதியான பயனாளிகள் யாருன்னா, 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரை தமிழக அரசு பள்ளியில் பயின்ற இளம்பட்டம் வகுப்பு வரை பயிலும் மாணவியர் தான். கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் who are studying from 6th to 12th in government school. அதான் ஆன்சர். ஆப்ஷன் சி. Which of the following is responsible for protecting humans from harmful ultraviolet rays? தீங்கு விளைவிக்கும் புறஊதா கதிர்களில் இருந்து மனிதர்களை பாதுகாப்பது பின்வருவனவற்றுள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கே தெரியும், ஓசோன் லேயர் தான். ஓசோன் படலம் தான் நமக்கு பாதுகாக்கும். அப்போது ஆப்ஷன் சி. எம் விஸ்வேஸ்வரய்யா பர்த்டே இஸ் செலிப்ரேட்டட் அஸ் அ இன்ஜினியரிங் டே இன் இந்தியா. ஹி வாஸ் த திவான் ஆஃப் விச் பிரின்ஸ்லி ஸ்டேட்? எம் விஸ்வேஸ்வரய்யாவின் பிறந்த நாளை இந்தியாவின் பொறியாளர் தினமாக கொண்டாடப்படுகிறது. அவர் எந்த சமஸ்தானத்தின் திவானாக இருந்தார்னு பார்த்தீங்கன்னா, மைசூர் சமஸ்தானம். ஆப்ஷன் சி. விச் அமாங் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் best explaining தி objective ஆஃப் எண்ணும் எழுத்தும் ஸ்கீம்?
எண்ணும் எழுத்தும் திட்டத்தின் நோக்கங்களை பின்வரும் கூற்றுகளில் எது சிறப்பாக விளக்குகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். தி ஸ்கீம் இஸ் லான்ச்டு டு ஹெல்ப் தி சில்ட்ரன் மேக்கப் டு லாஸ் ஆஃப் லேர்னிங் டியூ டு கொரோனா பேண்டமிக். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் ஏற்பட்ட கற்றல் குறைபாடுகளை சரி செய்ய குழந்தைகளுக்கு உதவும் வண்ணம் இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. கரெக்டாக. தி ஸ்கீம் இஸ் லான்ச்டு வித் தி பர்பஸ் ஆஃப் தி எஜுகேஷன் ஃபார் ஆல். அனைவருக்கும் கல்வி என்ற நோக்கத்துடன் இத்திட்டம் தொடங்கப்பட்டதுன்னா கிடையாது. தி ஸ்கீம் இஸ் லான்ச்டு ஃபார் வித் நோபல் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபாஸ்டனிங் ஈக்வாலிட்டி இன் சொசைட்டி. சமத்துவ சமூகத்தை வளர்க்கும் உயரிய நோக்கத்தில் இத்திட்டம் தொடங்கப்பட்டதுன்னா எதுவும் கிடையாது. இது வந்து அந்த குழந்தைங்களுக்காக பேண்டமிக் சுச்சுவேஷனில் அவங்களுக்கு சொல்லித்தர முடியாமல் போனதுக்காக தான் தொடங்கப்பட்டுச்சு. The scheme is launched with the aim that all children below 8 years of age should be able to read, write and know numerals by 2025. 2025 ஆண்டுக்குள் 8 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளும் எழுத, படிக்க மற்றும் எண்களை அறிந்தவராக மாற்றுவது என்ற நோக்கத்துடன் இத்திட்டம் தொடங்கப்பட்டது. இது கரெக்டு. 1 and 4 மட்டும் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் டி. Read the following passage and answer the items that follows. பின்வரும் பத்தியை படித்து அதை தொடர்ந்து வரும் வினாவிற்கு விடையளி. Agriculture continues to be the backbone of the state economy as it provides livelihood security and food security. The overall crop yields in the state is bright. The southwest monsoon rainfall was normal and its even distribution helped to recharge of groundwater considerably and kept the state with adequate storage. All these factors made the irrigation scenario in the state encouraging. As a result, more area was brought under cultivation. The government also provided adequate and sufficient timely supply of input through its agriculture extension centers. Sufficient and timely crop loans were made available for the eligible farmers through primary agricultural cooperative societies. பின்வரும் பத்தியை படித்து அதை தொடர்ந்து வரும் வினாவிற்கு விடையளி. மாநில பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக வேளாண்மை தொடர்ந்து உள்ளது. இது வாழ்க்கை தொழில் பாதுகாப்பையும் மற்றும் உணவு பாதுகாப்பையும் அளிக்கிறது. மாநில பயிர் விளைச்சல் பிரகாசமாக இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை பொழிவு இயல்பாகவும் அனைத்து பகுதிகளிலும் சமமாக இருந்ததால் நிலத்தடி நீர் குறிப்பிடத்தக்க அளவு மீள நிரம்பியது. மேலும் மாநிலத்தின் போதிய அளவு நீரிருப்பு இருந்தது. இவை அனைத்து காரணிகளும் சேர்ந்து நீர்ப்பாசன சூழலை ஊக்கப்படுத்தியது. இதன் விளைவாக அதிக நிலங்கள் பயிரிடப்பட்டன. அரசும் போதிய வேளாண் உள்ளீடுகளை சரியான நேரத்தில் வேளாண் விரிவாக்க மையங்கள் மூலம் வழங்கின. போதிய அளவு பயிர்க்கடன் சரியான நேரத்தில் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் கிடைக்க வகை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. பின்வருவனவற்றுள் எந்த சொற்றொடர் மேலே உள்ள பத்தியின் உட்கருத்தை சிறப்பாக வெளிக்கொணருதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சரியான மழைப்பொழிவாலும் வேளாண் உள்ளீடுகள் மற்றும் கடன் வழங்கிய அரசின் முயற்சியாலும் வேளாண்மை செழிப்படைந்துள்ளதுங்கிறதான் கரெக்டாக இருக்கு. டியூ டு ப்ராப்பர் rainfall and government effort to provide agricultural loan and inputs agriculture turn prosperity அதான் வரும். ஆப்ஷன் பி. மேட்ச் தி ஃபாலோயிங். ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ் எய்ம்ஸ் அண்ட் கோல்ஸ். சுகாதார திட்டங்களை குறிக்கோளை மேட்ச் பண்ண போகிறோம். தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ரீஃபார்ம் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது டு அச்சீவ் SDG 3க்காக, அதாவது தமிழ்நாடு சுகாதார அமைப்பு மறுகட்டமைப்பு திட்டம் பார்த்திங்கன்னா SDG 3ஐ அடையிறதுக்காக. தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா டு இம்ப்ரூவ் தி ஹெல்த் ஆஃப் லோவர் சோஷியல் இன்கம் குரூப்ஸ். தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு சமூக பொருளாதார அடுக்கில் கீழே உள்ளவர்களின் ஆரோக்கியத்தை உயர்த்துறதுக்காக. சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் பார்த்திங்கன்னா டு ப்ரொவைட் மாடர்ன் அண்ட் சொஃபிஸ்டிஃபிகேட்டட் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி ஃபார் புவர். முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிறது நவீன மற்றும் உயர்தர சுகாதார வசதிகளை ஏழைகளுக்கு அளிக்கும். தமிழ்நாடு அர்பன் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது டு இம்ப்ரூவ் தி ஹெல்த் அவுட்கம்ஸ் ஆஃப் அர்பன் புவர். உங்களுக்கு இதில் ஒன்றுமே தெரிலனாலும் அர்பன் இருக்கு இல்லையா, அதை வச்சும் தேர்டை வச்சும் சியை வச்சும் பண்ணிடலாம்.
தமிழ்நாடு நகர சுகாதார திட்டம் அப்படிங்கிறது நகர ஏழைகளின் ஆரோக்கியத்தை உயர்த்துறதுக்கு. அப்போ 4312 வரணும். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகேவா ஃபேமிலி? தேங்க்யூ ஃபேமிலி. குட் மார்னிங் டு ஆல். நம்ம இப்போ பார்க்குறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் செட் நம்பர் 23 பார்க்குறோம். இது குரூப் 1 சர்வீஸ்க்கான எக்ஸாம்ங்கிறதுனால ஜென்ரல் தமிழ் கிடையாது, ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும்தான். இப்போ நம்ம வந்து 131 கொஸ்டின் பார்க்க போகிறோம். வாட் இஸ் ஆர் தி ப்ரொவிஷன் இன்சர்டட் இன் தி சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2022? மத்திய பல்கலைக்கழகங்கள் திருத்தச் சட்டம் 2022 சேர்க்கப்பட்ட சரத்துக்கள் என்னென்னு கேட்குறாங்க. இப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. இது வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் வரும். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் கதிசக்தி விஸ்வவித்யாலயா, கதிசக்தி விஸ்வவித்யாலயா நிறுவப்படல். இது கரெக்டு. Providing high quality teaching, research and skill development in diverse disciplines related to physical science. இயற்பியல் அறிவியல் தொடர்பான பல்வேறு துறைகளில் உயர்தர கற்பித்தல், ஆராய்ச்சி மற்றும் திறன் மேம்பாடு ஆகியவற்றை வழங்குதல். இது வந்து ஆல்ரெடி இருக்கிறதான், திருத்தம் பண்ணலை, அது ஆல்ரெடி இருக்கிறதான். அப்கிரேடேஷன் ஆஃப் ஸ்டேட் யூனிவர்சிட்டி டு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், மாநில பல்கலைக்கழகங்களை மத்திய பல்கலைக்கழகங்களாக தரம் உயர்த்துதல். இதுவும் கிடையாது. Providing high quality teaching, research and skill development in diverse disciplines related to transportation, technology and management. போக்குவரத்து தொழில்நுட்பம் மற்றும் மேலாண்மை தொடர்பான பல்வேறு துறைகளில் உயர்தர கற்பித்தல், ஆராய்ச்சி மற்றும் திறன் மேம்பாடு வழங்குதல். இதுவும் கரெக்டு. 1 and 4 மட்டும்தான் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் டி. Assertion. Indian government has taken up economic programs for benefits of SC and ST. கூற்று. இந்திய அரசாங்கம் பொருளாதாரம் சார்ந்த திட்டங்களை தாழ்த்தப்பட்ட மற்றும் மலைவாழ் இன மக்கள் பயன்பெறும் வகையில் செயல்படுத்துகிறது. கரெக்டு. Reason. Providing small loans for the poorer section to help them to earn money through some secondary sources such as toy making, basket making, agarbatti and beedi rolling, tailoring, shoe making, etc. காரணம். பொம்மை செய்தல், கூடை முடைதல், அகர்பத்தி மற்றும் பீடி சுற்றுதல், துணி தையலகம், காலணி தயாரித்தல் போன்ற சிறு தொழில்களுக்கு கடன் கொடுப்பதன் மூலம் ஏழை மக்கள் துணை வருமானம் பெற அரசு உதவி செய்கிறது. கூற்றும் கரெக்டு, காரணமும் கரெக்டு. போத் A and R are true and R is a correct explanation of A. சரிங்களா? ஆப்ஷன் பி. Assertion. When price decreases, purchasing power increases and vice versa. கூற்று. விலை குறைந்தால் வாங்கும் சக்தி அதிகரிக்கிறது மற்றும் இது நேர்மாறானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு. ரீசன். When the production of goods decline, the prices of the goods increase and then the purchasing power is affected. காரணம். பொருளின் உற்பத்தி குறைந்து விலை அதிகரிப்பதால் வாங்கும் திறன் பாதிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே கரெக்டு. போத் A and R is correct and R is a correct explanation of ஏன்னு வரணும். ஆப்ஷன் டி. சூஸ் தி கரெக்ட் மேட்சஸ். சட்டம் தொடர்பான சரியான பொருத்தங்களை தேர்வு செய்யவும். Article 371. Provisions with respect to the states of Maharashtra and Gujarat. விதி 371 மகாராஷ்டிரம் மற்றும் குஜராத் மாநிலங்கள் தொடர்பானது. கரெக்டு. ஆர்டிகல் 371A. ப்ரொவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஸ்டேட் ஆஃப் நாகாலாந்து. விதி 371A நாகாலாந்து மாநிலம் தொடர்பானது. அதுவும் கரெக்டு. ஆர்டிகல் 371D. ப்ரொவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். விதி 371D ஆந்திர பிரதேச மாநிலம் தொடர்பானது. கரெக்டு. ஆர்டிகல் 371H. ப்ரொவிஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. விதி 371H தமிழ்நாடு மாநிலம் தொடர்பானது தப்பு. முதல் 3 மட்டும் தான் கரெக்டு. 1, 2 and 3 ஆர் கரெக்ட். ஆப்ஷன் டி. மேட்ச் தி ஃபாலோவிங். கீழ்கண்டவற்றை பொறுத்துக்க தலைவரையும் அவங்களுக்கான குழுவையும் கேட்டிருக்காங்க. சேர்மன் கமிட்டி. காக்கா கலேர்கர். அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷன் நமக்கே தெரியும். காக்கா கலேர்கருங்கிறது முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் குழு, பிசிக்காக வந்தது. அடுத்து என்னென்னா சாக்ஸா பார்த்திங்கன்னா ட்ரைபல் டெவலப்மெண்ட்காக, அதாவது பழங்குடியினரின் முன்னேற்றத்துக்காக கொண்டு வந்தது. மண்டல் கமிஷன் நமக்கே தெரியும், செகண்ட் பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷனுக்காக கொண்டாந்தாங்க. இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் குழு. உங்களுக்கு மண்டலும் சரி காக்கா கலேர்கரும் நமக்கு தெரியும். அப்போ 4-3 உங்களுக்கு வர்றது பியில் தான் வருது, அது பார்த்துக்கலாம். 4-1-3 வந்திருக்கு இல்லையா. அடுத்து
ஜஸ்டிஸ் ஏகே மதூர் அப்படிங்கிறவர் 7th பே கமிஷனோட தலைவராக இருந்திருப்பாங்க. ஜஸ்டிஸ் ஏகே மாத்தூர் அப்படிங்கிறவங்க 7வது ஊதியக்குழு 4132 ஆப்ஷன் பி. தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ் ஆர் மாவட்ட மனநல திட்டத்தின் குறிக்கோள்கள் ஆவன என்னென்னு பார்க்க போகிறோம். டு ப்ரொவைட் மென்டல் ஹெல்த் சர்வீசஸ் இன்க்ளூடிங் ப்ரிவென்ஷன், ப்ரமோஷன் அண்ட் லாங் டேர்ம் கேர் அட் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் கேர் டெலிவரி சிஸ்டம். மாவட்ட சுகாதார பாதுகாப்பு விநியோக அமைப்பில் தடுப்பு, பதவி உயர்வு மற்றும் நீண்டகால பராமரிப்பு உள்ளிட்ட மனநல சேவைகளை வழங்குதல். கரெக்டு. டு ஆக்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனல் கெப்பாசிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், எக்யூப்மெண்ட் அண்ட் ஹியூமன் ரிசோர்சஸ் ஃபார் மென்டல் ஹெல்த் கேர். மனநல பாதுகாப்புக்கான உள்கட்டமைப்பு, உபகரணங்கள் மற்றும் மனிதவளம் ஆகியவற்றின் அடிப்படையில் நிறுவன திறனை அதிகரித்தல். இதுவும் கரெக்டு. ஃபெசிலிட்டேட்டிங் தி மென்டல் ஹெல்த் சர்வீசஸ் அட் டோர் ஸ்டெப். வீடுதோறும் மனநல சேவைகளை எளிதாக்குதல். இது கிடையாது, இது அவங்களோட அப்ஜெக்டிவ் கிடையாது, வீடுதோறும் பண்ண மாட்டாங்க. டு ப்ரமோட் கம்யூனிட்டி அவேர்னஸ் அண்ட் பார்ட்டிசிபேஷன் இன் தி டெலிவரி ஆஃப் மென்டல் ஹெல்த் சர்வீசஸ். சமூக விழிப்புணர்வை ஊக்குவித்தல் மற்றும் மனநல சுகாதார சேவைகளை வழங்குவதில் பங்கேற்றல். இதுவும் கரெக்டு. 1 to 4 மட்டும் கரெக்டு, வீடுதோறும் செய்ய மாட்டாங்க. அப்போது ஆப்ஷன் சி கரெக்டு தானே. அடுத்து, அரேஞ்ச் தி ஃபாலோவிங் ஈவெண்ட்ஸ் அசோசியேட்டட் வித் பெரியார் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். பெரியாருடன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்தவும். இந்த 10th ஸ்டாண்டர்ட் இந்திய தேசிய இயக்கம்லேயே இருக்குது, நம்ம அதை வச்சே பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதில் வந்தது என்னென்னா ஒத்துழையாமை இயக்கம், நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வந்திருக்கும். அடுத்து கள்ளுக்கடை மறியல் வந்திருக்கும். அதுக்கடுத்து தான் லீடர் ஆஃப் சென்னை காங்கிரஸ் கமிட்டி தலைவராக வருவார். கடைசியாக தான் உங்களுக்கு வைக்கம் சத்தியாகிரகம் வரும். அதாவது 2, 3, 4, 1ன்னு வரும். ஆப்ஷன் ஏ. சூஸ் தி கரெக்ட் குரோனாலஜிக்கல் ஆர்டர். கால வரிசைப்படி சரியானவற்றை தேர்ந்தெடுத்து முறைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பராந்தகன் ஃபஸ்ட்டு வருவாங்க. அதுக்கடுத்து ராஜராஜ சோழன் முதலாம் ராஜராஜ சோழன், அவங்களோட மகன் தான் முதலாம் ராஜேந்திர சோழன். அதுக்கப்புறம் தான் குலோத்துங்க சோழன் வருவாங்க. பராந்தகன், ராஜராஜன், ராஜாதிராஜன், அதுக்கடுத்து குலோத்துங்கன். ஆப்ஷன் டி. Which chapter in திருக்குறள் reflects the Northern scholar ideology of philosophical knowledge? வடநூலாரின் தத்துவ ஞானம் என்னும் கருத்தை முன்னிறுத்தும் திருக்குறளின் அதிகாரத்தை கண்டறிய சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மெய் உணர்தல்னு ஒரு டாபிக் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு தத்துவ ஞானம் சொல்லக்கூடிய வடநூல், அதாவது நார்த்தன் ஸ்காலரை பேஸ் பண்ணதாக இருக்கும். அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் தி ட்ரூத், மெய் உணர்தல் அப்படின்னு வர்றது. ஓகேங்களா. ஆப்ஷன் டி. Which of the following titles are related with Pandyas? பின்வரும் பட்டங்களில் பாண்டியர்கள் மன்னர்களுடன் தொடர்புடையது எதுன்னு பார்க்க போகிறோம். மீனவர் பாண்டியர் தான், வில்லவர் பாண்டியர் கிடையாது, குடவரும் பாண்டியர் கிடையாது, பஞ்சவர் பாண்டியர். அதாவது மீனவரும் பஞ்சவரும் வருவாங்க. மீனவர் பஞ்சவரும் 1 and 4. அப்போது ஆப்ஷன் சி. Who say தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்க்க போகிறோம். தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் என்ற பாடலை பாடியவர் யாருன்னா திருநாவுக்கரசர் வருவார் இல்லையா, அவர் தான். ஆப்ஷன் பி. Which Tamil poet injected the spirit of nationalism and national integration? எந்த தமிழ் அறிஞர், எந்த தமிழ் கவிஞர் தேசியம் மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டில் உணர்வுகளை தூண்டியவர்னு பார்த்திங்கன்னா பாரதியார் தான். பாரதியார் பாட்டை கேட்டாலே நமக்கு தேசிய உணர்வு தூண்டுற மாதிரி இருக்கும் இல்லையா. ஆப்ஷன் பி. வாட் வாஸ் தி ராயல் எம்ப்ளம் ஆஃப் தி ராஷ்டிரகூடாஸ்? ராஷ்டிரகூடர்களின் தேசிய சின்னம் என்னென்னா தங்க கழுகு அப்படின்னு சொல்லக்கூடிய கோல்டன் ஈகிள் தான் அவங்களோட சின்னமாக இருந்துச்சு. ஆப்ஷன் பி. Which of these action cannot lead to the truth consciousness? கீழ்காண்பனவற்றுள் எது மெய்யுணர்தலுக்கான செயல்பாடு இல்லை அப்படின்னா பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணர்றோம் இல்லையா, அதுதான் மெய்யுணர்தலுக்கான செயல்பாடு கிடையாது. அதாவது பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணர்தல். ஆப்ஷன் ஏ. வேந்தருக்கு ஒளியாவது. வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் தி ப்ரொனவுன் இன் தி திருக்குறள்? வேந்தருக்கு ஒளியாவது என்று திருக்குறள் எதனை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடை, அழி, செங்கோல், குடியோம்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே தான் சொல்லுது. கொடைனா டொனேஷன், அழினா கைண்ட்னஸ், அதுக்கடுத்து ப்ரொடக்டிவ் ஸ்க்ரப்சர் அப்படின்னா செங்கோல் குடியோம்பல் அப்படின்னு வரும் இல்லையா. 1, 2, 3 மூணையும் சேர்த்து தான் வேந்தருக்கு ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் டி. மேட்ச் தி ஃபாலோவிங். பொறுத்துக.
தாருகன்கிறது அரக்கன். ஆழி அப்படின்னா என்னென்னா தேர் சக்கரம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நட்சிரம் அப்படின்னா ஆரநெறி. அடுத்து பார்த்திங்கன்னா இமையவர்னா தேவர் அப்படின்னு அர்த்தம். அதாவது 2 1 4 3 வரணும். ஆப்ஷன் பி. மேட்ச் கரெக்ட்லி தி எக்ஸ்கவேட்டட் இன்ஃபர்மேஷன் வித் தி எக்ஸ்கவேஷன் சைட்ஸ். அகழ்வு தொல்பொருள் ஆராய்ச்சியில் இடம் மற்றும் அவை தரும் தகவலோடு சரியானவற்றை பொறுத்துக. தஞ்சாவூர் எக்ஸ்கவேஷன் பார்த்திங்கன்னா ரோமன் பாட்ரி. அதாவது தஞ்சாவூர் அகழ்வாராய்ச்சி பார்த்திங்கன்னா ரோமானிய மட்பாண்டங்களை நமக்கு காமிக்கிறாங்க. அடுத்து கீழையூர் எக்ஸ்கவேஷன் பார்த்திங்கன்னா சென்டர் ஆஃப் புத்திசம். அதாவது கீழையூர் அகழ்வாராய்ச்சி பார்த்திங்கன்னா புத்த மத மையம்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா திருக்கம்பிலியூர் எக்ஸ்கவேஷன் நமக்கு என்ன சொல்கிறேன்னா கல்ச்சர் ஆஃப் காவேரி. திருக்கம்பிலியூர் அகழ்வாராய்ச்சி காவேரியோட கலாச்சாரத்தை காமிக்குது. அடுத்து உறையூர் எக்ஸ்கவேஷன் பார்த்திங்கன்னா கமர்ஷியல் கான்டாக்ட் பிட்வீன் தி ரோமன் தமிழகம். உறையூர் அகழ்வாராய்ச்சி பார்த்திங்கன்னா ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையே உள்ள வணிக தொடர்பை காமிக்குது. நமக்கு பார்த்திங்கன்னா 1 2 4 3 ஆப்ஷன் வரணும். ஆப்ஷன் ஏ. Which among the following inscription mention the ancient word Madura? பின்வரும் கல்வெட்டுகளில் எந்த கல்வெட்டில் மதுரா என்ற பழமையான கல்வெட்டு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சித்தர்மலையிலையும் அழகர்மலையிலையும் இருக்கிற இன்ஸ்கிரிப்ஷனில் தான். அதாவது சித்தர்மலை கல்வெட்டு அழகர்மலை கல்வெட்டில் தான். ANB தான். அப்போது ஆப்ஷன் ஏ. Who speaks the following lines in பாரதியார் பாஞ்சாலி சபதம்? தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மமே மறுபடி வெல்லும். பாரதியாரின் பாஞ்சாலி சபதத்தில் இதனை சொல்பவர் யாருன்னு பார்த்திங்கன்னா அர்ஜுனன் தான் சொல்லியிருப்பாங்க. நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணர்னு போட்டுருவாங்க. ஆனால் சொன்னது யாருன்னா அர்ஜுனன் தான் சொல்லியிருப்பாங்க. ஆப்ஷன் சி. இது பாஞ்சாலி சபதத்தில். ஓகேங்களா. ரீட் தி ஃபாலோவிங் அண்ட் பிக் அவுட் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். பின்வரும் தொடர்களை படித்து சரியானதை தேர்ந்தெடுக்கவும். Musical pillar is the one of the wonder of the Nayaka king's rules. நாயக்க மன்னர்கள் ஆட்சியில் உருவான வியக்கத்தகு அமைப்பு இசைத்தூண்கள் ஆகும். கரெக்ட். மியூசிக் கிரியேட்டட் பை rhythmic hitting of stones is wondered by international musician. கல்லால் இசையை எழுப்பும் கலைஞர்களின் கைவண்ணம் கண்டு பன்னாட்டு அறிஞர்களும் வியந்து போற்றுகின்றனர். கரெக்ட். In the 1000-pillared hall of Meenakshi temple in Madurai, one can find small pillars that exude music when played upon. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள ஆயிரங்கால் மண்டபத்தில் பல சிறு தூண்கள் உள்ளன. இதில் ஒவ்வொரு சிறு தூணும் இசை ஒலியை எழுப்புவதை காணலாம். அதுவும் கரெக்டு. The Arthanadishwara temple at Rameshwaram consists of pillars that can be played to bring out the 7 swaras notes. ராமேஸ்வரம் அர்த்தநாதீஸ்வரர் கோயிலில் உள்ள தூண்களில் 7 ஸ்வரங்கள் ஒலிக்கப்படுவதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் அந்த மாதிரி இருக்காது. 1 2 3 மட்டும்தான் கரெக்டு. 4 ராமேஸ்வரத்தோட பிரகதீஸ்வரர் அர்த்தநாதீஸ்வரர் கோயிலில் தெரியாது. அப்போ 1 2 3னா ஆப்ஷன் பி. சூஸ் தி ரைட் ஆன்சர். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. Which of the following statements are true about the Cholas? கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தில் சோழர்கள் பற்றிய சரியான வாக்கியத்தை கூறுகன்னு சொல்லியிருக்காங்க. The first mentions of the Chola is in the Asokan inscription. அசோக கல்வெட்டில் சோழர்கள் பற்றி முதல் முறையாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கரெக்டு. There were independent rule in தமிழகம். தமிழகத்தில் சுதந்திர அரசாக அவர்கள் விளங்கினர். அதுவும் கரெக்டு. கன்னியாகுமரி இன்ஸ்கிரிப்ஷன் அண்ட் அன்பில் பிளேட்ஸ் கிவ் இன்ஃபர்மேஷன் டு தி early சோலாஸ். கன்னியாகுமரி கல்வெட்டுகள் மற்றும் அன்பில் சாசனமும் சோழர்கள் பற்றிய தகவல்களை கூறுது. 1 2 3 மூணுமே கரெக்டு. அப்போ ஆப்ஷன் சி. மேக்ஸ் வந்துட்டாங்க. Which of the following statement about GST Council is not true?
ஜிஎஸ்டி கவுன்சில் பற்றி பின்வரும் ஒரு அறிக்கைகளில் எது உண்மை அல்ல அப்படின்னு பார்க்கலாம். தி மெம்பர்ஸ் ஆஃப் தி ஜிஎஸ்டி கவுன்சில் சூஸ் ஒன் அமாங்கஸ் தம்செல்ஃப் டு பி தி வைஸ் சேர்பர்சன் ஆஃப் தி கவுன்சில். ஜிஎஸ்டி கவுன்சிலின் உறுப்பினர்கள் தங்களின் ஒருவரை கவுன்சிலின் துணைத் தலைவராக தேர்வு செய்கிறார்கள் அப்படிங்கிறது கரெக்ட் கிடையாது, இது தப்பு. Every discussion of the GST Council shall be taken by a meeting of not less than 2/3 of the weighted votes of a member present and voting. GST கவுன்சிலில் ஒவ்வொரு முடிவும் கலந்து கொள்ளும் மற்றும் வாக்களிக்கும் உறுப்பினர்களின் வாக்குகளில் 2/3 பங்குகளுக்கு குறையாத கூட்டத்தால் எடுக்கப்படும். இது கரெக்டு. 1/2 of the total number of the members of the GST Council constitute the quorum at its meeting. ஜிஎஸ்டி கவுன்சிலில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் பாதி பேர் அதன் கூட்டத்தில் குறைந்த எண்ணிக்கையிலான நபரே பங்கு பெறுவர் அப்படிங்கிறது தப்பு. 2 மட்டும்தான் கரெக்டு, 1 and 3 தப்பு. அப்போ ஆப்ஷன் சி. பிக் அவுட் தி கரெக்ட் அப்ரிவேஷன் ஃபார் தி வேர்ட் பியூரா. பியூரா என்னும் சொல்லின் சரிவான விரிவாக்கத்தை தேர்ந்தெடு அப்படின்னா ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் அர்பன் எம்யூனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ். கிராமப்புற பகுதிகளில் நகர்ப்புற வசதிகளை ஏற்படுத்துகிறதான் இந்த பூரா. ஆப்ஷன் டி. Which of the following measures have been taken to attain the aims of the new industrial policy? கீழ்கண்டவற்றுள் புதிய தொழிற்கொள்கையின் நோக்கங்களை அடைவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முறைகள் யாவை அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங் அப்போ தொழில் உரிமம் கரெக்டு. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அயல்நாட்டு முதலீடு அதுவும் கரெக்டு. ஃபாரின் ட்ரேட் பாலிசி அயல்நாட்டு வாணிப கொள்கை தேவை கிடையாது, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் தேவை. பப்ளிக் செக்டார் மேனேஜ்மெண்ட் பொதுத்துறை நிர்வாகமும் தேவை. அப்போ 1, 2 and 4 மட்டும்தான் கரெக்டு. ஆப்ஷன் சி. The monetary policy of the Government of India emphasizes the following 2 aims in the economic policy. இந்திய அரசின் பணவாக்க கொள்கையானது பொருளாதார கொள்கையின் பின்வரும் 2 நோக்கங்களை வலியுறுத்துகிறது. அது என்னென்னு பார்க்கலாம். டு கண்ட்ரோல் அண்ட் ரெடியூஸ் இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர் இன் தி எக்கானமி. பொருளாதாரத்தில் பணவீக்க அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் குறைப்பதற்கும் கரெக்டு. ஸ்பீட் அப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இன் தி கண்ட்ரி டு ரைஸ் நேஷனல் இன்கம் அண்ட் ஸ்டாண்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் தி பீப்புள். தேசிய வருமானம் மற்றும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த அதுவும் கரெக்டு. டு இன்க்ரீஸ் தி பெர் கேபிட்டா இன்கம் தலா வருமானத்தை அதிகரிக்கன்னு சொல்லியிருக்காங்க, அது வராது. என்ன உங்களுக்கு மானிட்டரி பாலிசி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வராது. டு ஹாவ் அ சீப் மணி பாலிசி மலிவு பண கொள்கைக்காக அதுவும் வராது. 1 and 2 மட்டும்தான் சரி. அப்போது ஆப்ஷன் பி. According to Indian Tourism Statistics 2022, which tourist place is most visited by foreign tourists? இந்திய சுற்றுலா புள்ளி விவரம் 2022 படி அந்நிய நாட்டு சுற்றுலா பயணிகளால் அதிகம் அளவில் சுற்றி பார்க்கப்படும் சுற்றுலா தலம் எதுனா நம்ம மகாபலிபுரம் தான். இது நமக்கு தெரிஞ்சதான், இப்போ கூட நமக்கு டிவிலலாம் போடுறாங்க. ஆப்ஷன் சி. Which one of the following is not addressed in Mission Poshan 2.0? கீழ்காணுவற்றுள் எது போஷான் 2.0 திட்டத்தில் கூறப்படாததுன்னு பார்த்தீங்கன்னா வயது முதிர்ந்தவர்களோட ஊட்டச்சத்து குறைபாடை பற்றி அவங்க சொல்லலை. அதே நேரத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு பாலூட்டும் தாய்மார்கள் 10 வயது பெண்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு குழந்தைகளோட ஊட்டச்சத்து குறைபாடெலாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் எல்டர் பீப்புளுக்கு சொல்லலை. மால் நியூட்ரிஷன் இன் எல்டர்லி. ஆப்ஷன் டி. Which of the following statement about index of industrial production IIP are correct? பின்வரும் அறிக்கைகளில் தொழில்நுட்ப உற்பத்தி வரிசை ஐஐபி பற்றி சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தி ஐஐபி இஸ் a key economic indicator of the manufacturing activity in the various sector of economy. ஐஐபி என்பது பல்வேறு பொருளாதார துறைகளின் உற்பத்தி நடவடிக்கைகளின் முக்கிய பொருளாதார குறிகாட்டி ஆகும். கரெக்டு. ஐஐபி டேட்டா இஸ் ரெகுலர்லி பப்ளிஷ்ட் பை சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் சிஎஸ்ஓ. ஐஐபி தரவுகள் மத்திய புள்ளியியல் அமைப்பு சிஎஸ்ஓவால் தொடர்ந்து வெளியிடப்படுகிறது. கரெக்டு. தி பேஸ் இயர் ஃபார் ஐஐபி இஸ் 2011 to 2012. ஐஐபியின் அடிப்படை ஆண்டு 2011 2012 ஆகும். இதுவும் கரெக்டு. 1, 2, 3 மூணுமே கரெக்டு. அப்போ ஆப்ஷன் டி. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவாக பார்க்கலாம். ஓகேவா ஃபேமிலி? தேங்க்யூ.
ஃபேமிலி, குட் மார்னிங் டு ஆல். நம்ம இப்போ பார்க்குறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் செட் நம்பர் 23 பார்க்குறோம். இது பார்த்திங்கன்னா குரூப் 1 சர்வீஸ் எக்ஸாம். நம்ம லாஸ்ட்டாக 30 கொஸ்டின் பார்க்க போகிறோம். நேரு மகளநோபிஸ் பிளானிங் மாடல் வாஸ் பேஸ்ட் ஆன் தி ஃபாலோயிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எம்பசிஸ்ட் ஆர். நேருவின் மகளநோபிஸ் திட்ட மாதிரி பின்வரும் யுக்திகளை வலியுறுத்துகிறது. அது என்னென்னா ஹை ரேட் ஆஃப் சேவிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிக சேமிப்பு வீதம். ஆமாம். அதுக்கடுத்து ப்ரிஃபர்டு ஹெவி இண்டஸ்ட்ரி, கனரக தொழிலுக்கு முன்னுரிமை. ஆமாம், செகண்ட் பிளான் வந்து உங்களுக்கு கனரக தொழில் தான் முன்னுரிமை கொடுத்தாங்க. டிஸ்கரேஜ் இம்போர்ட் சப்ஸ்டியூஷன், இறக்குமதி பதிலீட்டை ஊக்கமின்மைன்னு சொல்கிறாங்க. இல்லை, அந்த ஊக்கமின்மையெல்லாம் அவங்க கொடுக்கல, அதுக்கு ஊக்கமின்மை கொடுத்தாங்க தான். சேஃப்கார்ட் இன்ஃபேண்ட் இண்டஸ்ட்ரி, புதிய தொழில்களுக்கு பாதுகாப்பு. கரெக்டு. 1, 2 and 4 மட்டும் கரெக்டு. ஆப்ஷன் சி. British rule was established in India with the cooperation of Indians and has survived only because of this cooperation. If Indians refused to cooperate, British rule in India would collapse within a year and Swaraj would come. Who said this? இந்தியர்களின் ஒத்துழைப்போடு ஆங்கிலேயரின் ஆட்சி நிறுவப்பட்டது. இந்த ஒத்துழைப்பினால்தான் இந்த ஆட்சி பிழைத்து கொண்டிருக்கிறது. இந்தியர்கள் ஒத்துழைக்க மறுத்தால் இந்தியாவின் ஆங்கிலேயரின் ஆட்சி ஒரு வருடத்தில் வீழ்ந்து சுயராஜ்யம் மலரும் என்று கூறியவர் யாருன்னா மகாத்மா காந்திஜி தான் இந்த மாதிரி ஒரு கோட் சொன்னாங்க. ஆப்ஷன் சி. In 1944, the government of India set up a planning department under the chairmanship of. 1944 இந்திய அரசாங்கம் டேஷின் தலைமையின் கீழ் ஒரு திட்டத்துறையை ஏற்படுத்தியது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் அர்தேசிர் தலால் அப்படிங்கிறவரோட தலைமையில் தான் ஒரு திட்டத்துறையை ஸ்டார்ட் பண்ணாங்க. யார்? சர் அர்தேசிர் தலால். ஆப்ஷன் டி. Match list 1 and list 2 and select the correct answer using the codes given below the list. வரிசை 1உடன் வரிசை 2ஐ பொருத்தி வரிசைகளுக்கு கீழ் கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பில் உள்ள சரியான விடையை தெரிவு செய்க. லிஸ்ட் 1, லிஸ்ட் 2. ரெசிக்னேஷன் ஆஃப் காங்கிரஸ் மினிஸ்ட்ரிஸ், காங்கிரஸ் அமைச்சரவை பதவி விலகல் எப்படின்னா 1939 பண்ணுவாங்க. செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து இந்தியாவை கேட்காமலே அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரே ரீசன்னால தான். அடுத்து நீல் ஸ்டாச்சு சத்தியாகிரகா, நீல் சிலைக்கான சத்தியாகிரகம் 1927 அவரோட சிலையை அகற்றதுக்காக சத்தியாகிரகம் நடந்துச்சு. 1927. குவிட் இண்டியா ரெசல்யூஷன், வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் பார்த்திங்கன்னா 1942 நடந்துச்சு. ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் ஆஃப் ஃப்ரீ இந்தியா, சுதந்திர இந்தியாவின் மாகாண அரசாங்கம் பார்த்திங்கன்னா 1943 ஸ்டார்ட் ஆனிச்சு. 4321 அப்படின்னு வரணும். அப்போது ஆப்ஷன் சி. உங்களுக்கு 4-3 தெரிஞ்சிட்டா கூட பேலன்ஸ் ஈஸியாக தெரிஞ்சிடும். Who was arrested by the British government for the bomb explosion on 1933 at ஸ்ரீவில்லிபுத்தூர் போலீஸ் ஸ்டேஷன். 1933 ஆண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல் நிலையத்தில் வெடிகுண்டு வெடித்ததற்காக ஆங்கிலேய அரசால் கைது செய்யப்பட்டவர் யாருன்னா காமராஜரை கைது பண்ணியிருப்பாங்க. ஆப்ஷன் சி. What is the title of the doctoral thesis of Dr. B.R. Ambedkar in 1923? 1923 ஆண்டில் மேற்கொண்ட டாக்டர் B.R. அம்பேத்கரின் முனைவர் பட்ட ஆய்வின் தலைப்பு என்னென்னா ரூபாயின் பிரச்சனை அப்படிங்கிறது தான். தி ப்ராப்ளம் ஆஃப் தி ருபி. இது தமிழ் புக்லேயே நமக்கு இருக்குது. ஆப்ஷன் ஏ. விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட்? பின்வருவனவற்றில் தவறானவை எதுன்னு கேட்குறாங்க. தி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பைகாட்டட் தி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், முதல் வட்டமேசை மாநாட்டை இந்திய தேசிய காங்கிரஸ் புறக்கணித்தது. கரெக்டு. காந்திஜி அட்டெண்டட் தி செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், காந்திஜி இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்றார். அதுவும் கரெக்டு. ஆஃப்டர் தி செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் தி காந்தி இர்வின் பேக்ட் வாஸ் சைன், இரண்டாவது வட்டமேசை மாநாட்டுக்கு பின்பு காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது தப்பு. இந்த ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு. கம்யூனல் அவார்ட் வாஸ் அசோசியேட்டட் வித் தி தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், கம்யூனல் அவார்ட் 3ஆம் வட்டமேசை மாநாடோடு தொடர்புடையது. அது கரெக்டு. தேர்ட் மட்டும்தான் தப்பு. இர்வின் ஒப்பந்தம் வந்து செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்க்கு அப்புறம் நடக்கலை. ஆப்ஷன் சி. டாமின் இ கோக் வாஸ் தி லேண்ட் கிவன் பை தி பிரிட்டிஷ் டு. டாமின் இ ஹோ என்ற நிலம் ஆங்கிலேயர்களால் டேஷிற்கு வழங்கப்பட்டதுன்னா சந்தால் பழங்குடியினர் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தால் ட்ரைப்ஸ்க்கு அவங்க வழங்கினாங்க. ஆப்ஷன் ஏ. ஆசிட் ரெயின்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை.
அமிலமழை எதனால் உருவாகிறது அப்படின்னா படிம எரிபொருளை எரிப்பதால் வெளிவரக்கூடிய அதிகமான NO2 மற்றும் SO2 மூலமாக. NO2வும் SO2வும் ஃபோசில் ஃபியூலை எரிக்கிறோம் இல்லையா, அது மூலமாக நிறைய வெளியாகும். அதுதான் ஆசிட் ரெயினை ப்ரொடியூஸ் பண்ணும் அமிலமழையை. எக்ஸஸ் NO2 and SO2 from burning fossil fuel. ஆப்ஷன் A. Why is the Himalayan region poor in mineral resources? இமயமலை பகுதிகளில் கனிம வளங்கள் ஏன் குறைவாக உள்ளன அப்படின்னா பாறை இடுக்குகளோட இடம்பெயர்ச்சி பாறைகளின் அமைப்பை சீர்குலைத்து அதனை சிக்கலாக்கி இருக்கு. Displacement of rock strata has disturbed the arrangement of rocks and made it complex அப்படின்னு வரணும். ஆப்ஷன் A. Consider the given statement below and choose the correct answer. கீழ்காணும் வாக்கியங்களை கருத்தில் கொண்டு கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியான விடையை தேர்வு செய்க. Assertion. Cultural diffusion is the spread of cultural belief and social activities from one group of people to another. கூற்று. கலாச்சார பரவல் என்பது கலாச்சார நம்பிக்கைகள் மற்றும் சமூக செயல்பாடுகள் ஒரு குழுவிலிருந்து மற்றொரு குழுவுக்கு பரவுவது ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு. Reason. Cultural landscapes have been defined by the World Heritage Committee as cultural properties representing the combined works of nature and of man. காரணம். கலாச்சார நிலத்தோற்றம் என்பது இயற்கை மற்றும் மனிதனின் ஒருங்கிணைந்த படைப்புகளை குறிக்கும் கலாச்சார பண்புகள் என உலக பாரம்பரிய குழுவால் வரையறுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கலாச்சார பரவல்னா என்னன்னு, அடுத்து கலாச்சார நிலத்தோற்றம்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கரெக்டு, ஆனால் எக்ஸ்ப்ளனேஷன் கரெக்ட் கிடையாது. போத் A and R are true and R does not explain A. ஆப்ஷன் B. அஸ்தாமுடி is an important lagoon of the dash coast. அஸ்தாமுடி என்ற முக்கிய காயல் டேஷ் கடற்கரையில் காணப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மலபார் கோஸ்ட் இருக்கு இல்லையா, மலபார் கடற்கரையில் நிறையா இருக்குது. ஆப்ஷன் A. Which of the following statement are true about population growth of India? இந்தியாவில் மக்கட்தொகை வளர்ச்சி பற்றி பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எவை அப்படின்னு பார்க்க போகிறோம். பீகார், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் அண்ட் ஒரிஷா which constituted 44% of total population of India in 1996. பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் ஒரிசா 1997 இந்தியாவில் மொத்த மக்கட்தொகையில் 44% ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு. Bihar, Uttar Pradesh, Madhya Pradesh, Rajasthan and Orissa which constituted 48% of total population of India in 2016. பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் ஒரிசா 2016 இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் 48% ஆகும். இதுவும் கரெக்டு. தி ஸ்டேட் கான்ட்ரிபியூட் 70% ஆஃப் டோட்டல் இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் ஆஃப் தி கண்ட்ரி டியூரிங் தி பீரியட் ஆஃப் 1996 to 2016. 1996 2016 காலகட்டத்தில் நாட்டின் மொத்த மக்கள் தொகை அதிகரிப்பில் மேற்கண்ட மாநிலங்கள் 70% பங்களித்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் தப்பு. 1 and 2 மட்டும்தான் கரெக்டு. ஆப்ஷன் C. சூஸ் தி ரைட் மேட்சஸ். சரியான பொருத்தங்களை தேர்வு செய்யவும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிசார்கான் ஒரிசாங்கிறது தப்பு. துர்காவதி அப்படிங்கிறது கோண்ட்வானா, அது கரெக்டு. அதுக்கடுத்து ராணா உதய்சிங் மேவார் பகுதியை சேர்ந்தவங்க தான். கன்வர் மான்சிங் அப்படிங்கிறவங்க ஆஜ்மீர் வராது. 2 and 3 மட்டும்தான் கரெக்டு. ஆப்ஷன் B. இதெல்லாம் 1857 இருந்தாங்க இல்லையா, அந்த பீரியடில் இருந்தவங்க. ஆப்ஷன் B. In AD 1894 the காசி நகரி பிரச்சனா சபா was founded. கிபி 1894 காசி நகரி பிரச்சாரணி சபா டேஷால் நிறுவப்பட்டதுன்னா மெட்ராஸால் நிறுவப்பட்டது. ஆப்ஷன் C. Who was the first person to place the demand for a separate Muslim state in British India? பிரிட்டிஷ் இந்தியாவில் முதலில் முஸ்லீம்களுக்கான தனிநாடு கோரிக்கையை முன்வைத்தவர் யாருன்னா முகமது இக்பால் அப்படிங்கிறவங்க தான் முஸ்லீம்களுக்கு எங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டவங்க. ஆப்ஷன் A. Assertion. Federalism is merely an institutional arrangement for sharing power across multiple levels of government based on the principle of shared rules and self-rules. கூற்று. கூட்டாட்சி என்பது பிரிக்கப்பட்ட ஆட்சி மற்றும் சுயாட்சி என்ற கொள்கையின் அடிப்படையில் அரசாங்க நிறுவனங்களின் பல நிலைகளில் அதிகார பரவல்களை கொண்டுள்ளது. கரெக்டு. ரீசன்.
Federation have constantly adjusted and adapted depending on political, social and economic situation. காரணம், கூட்டாட்சிகள் அரசியல், சமூக மற்றும் பொருளாதார சூழலுக்கேற்ப தம்மை தொடர்ச்சியாக சரி செய்து தகவமைத்துக் கொள்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்டு. அப்போது ஆப்ஷன் பி அது சரியான விளக்கமாகவும் இருக்குது. ANRR2 and R is a correct explanation of A. ஆப்ஷன் பி. Which of the following statement are true about Buddhism? கீழே கொடுக்கப்பட்டவைகளில் பௌத்த மதம் குறித்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. புத்திசம் denied the authority of Vedas. பௌத்தம் வேதங்களின் ஆதிக்கத்தை மறுக்கிறது. கரெக்டு. புத்தாஸ் டீச்சிங் வேர் லார்ஜ்லி பேஸ்ட் ஆன் பிராமணிக் ஐடியாஸ் ஆஃப் புனர்ஜென்மா, கர்மா அண்ட் மோக்ஷா. பௌத்த போதனைகள் மறுபிறப்பு, மோட்சம், கர்மா ஆகிய பிராமண கருத்துக்களை அடிப்படையாக கொண்டது. அதுவும் கரெக்டு. புத்திசம் வாஸ் நாட் அ ப்ராக்டிக்கல் அண்ட் எத்திக்கல். பௌத்தம் நடைமுறை மற்றும் நெறிமுறை அற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பு. புத்திசம் அக்செப்ட் காட் அஸ் கிரியேட்டர். பௌத்தம் கடவுளை படைத்தவராக ஏற்றுக்கொள்கிறதுங்கிறதும் தப்பு. 1 and 2 மட்டும்தான் கரெக்டு. ஆப்ஷன் பி. Which of the following statements about the Gupta society is true? கீழ் குறிப்பிடப்பட்டவற்றில் குப்தர்களின் கால சமுதாயம் குறித்த கூற்றுகளில் சரியானவை எவை? The Gupta emperors called themselves as பரம பகவதாஸ். குப்த அரசர்கள் தங்களை பரம பாகவதர் என்று அழைத்து கொண்டனர். கரெக்டு. ட்ரேட் வித் ரோம் அண்ட் சைனா ஃப்ளோரிஷ். சீனாவுடனும் ரோமனுடனும் வியாபாரம் செழித்தது. கரெக்டு. உமன்ஸ் வேர் டிபார்ட் ஃப்ரம் எக்ஸசைசிங் பப்ளிக் ரைட்ஸ். பொது நிகழ்ச்சியில் பங்கு பெற பெண்களுக்கு தடை இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, தடையெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஓகேவா? அது தப்பு. தி கஸ்டம் ஆஃப் சதி வாஸ் ப்ராக்டிஸ்ட் பை தம். உடன்கட்டை ஏறு பழக்கம் இருந்தது. அது கரெக்டாக. ஆனால் பெண்கள் வெளில போக சொன்னாங்க. அது மட்டும் இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. 1 and 2, 4 கரெக்டு. 1, 2, 4 கரெக்டு. ஆப்ஷன் டி 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் டீட்டெயிலாக இருக்குது. Why ulamas had great influences in Muslim society, politics, administration and religion? முஸ்லிம் சமூகம், அரசியல், நிர்வாகம் மற்றும் மதம் ஆகியவற்றில் உலாமாக்கள் ஏன் பெரும் செல்வாக்கு செலுத்தினாங்க அப்படின்னு கேட்குறாங்க. They were well versed in Muslim theology and fiqh. அவர்கள் முஸ்லீம் இறையியல் மற்றும் ஃபிக் ஆகியவற்றில் நன்கு தேர்ச்சி பெற்றிருந்ததுனால தான் உலாமாக்கள் எல்லாருமே இதில் ஆதிக்கம் செலுத்தினாங்க. ஆப்ஷன் சி. Which of the following are wrongly paired? பின் வருவனவற்றுள் தவறான இணைக்கப்பட்டவை எவைன்னு கேட்காங்க. Obligation for the state and individuals to protect environment. Article 48A கரெக்டு. அதாவது என்னென்னா, சுற்றுச்சூழலை பாதுகாக்க அரசு மற்றும் தனிநபரின் கடமை. விதி 48A அப்படிங்கிறது கரெக்டு. இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் ஃபார் ஆல் சில்ட்ரன் until they complete the age for 14 years. Article 45 இதுவும் கரெக்டு. அனைத்து குழந்தைகளுக்கும் 14 வயது முடியும் வரை குழந்தை பருவ பராமரிப்பு மற்றும் கல்வி. விதி 45 அதுவும் கரெக்டு. செப்பரேட் ஜுடிஷியரி ஃபார் தி எக்ஸிக்யூட்டிவ் இன் தி பப்ளிக் சர்வீசஸ் ஆஃப் தி ஸ்டேட். ஆர்டிகல் 39 இது தப்பு. மாநிலத்தின் பொது சேவைகள் நிர்வாகத்திலிருந்து தனி நிதித்துறை. விதி 39 சொல்லியிருக்காங்க. விதி 39 வந்து சேலரி வேஜஸை பற்றி பேஸ் பண்ணுது. வாலண்டரி ஃபார்மேஷன், அட்டானமஸ் ஃபங்க்ஷனிங் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். ஆர்டிகல் 44 இதுவும் தப்பு. தன்னார்வ உருவாக்கம், கூட்டுறவு சங்கங்களின் தன்னாட்சி செயல்பாடு. விதி 44 இதுவும் தப்பு. 1 and 2 மட்டும் கரெக்டு. 3 and 4 தப்பு. அப்போ ஆப்ஷன் டி. Assertion. Rule of law entails that all persons, both public and private institutions, the state and other entities are accountable to publicly promulgated laws. கூற்று. சட்டத்தின் ஆட்சி என்பது அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் உள்ள அனைவரும் மற்றும் அரசு மற்றும் பிற நிறுவனங்களும் மக்களால் இயற்றப்பட்ட சட்டத்துக்கு பொறுப்பானவர்கள். கரெக்டு. ரீசன். The rule of laws form the base of the international peace and security, and it is at the core to protect people's rights and then fundamental freedom. காரணம், சட்டத்தின் ஆட்சி என்பது பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பு அடிப்படையில் உருவானது.
மேலும் அது மக்களின் உரிமைகளையும் அவர்களின் அடிப்படை சுதந்திரத்தையும் காப்பது முக்கியம் என்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்னா ஏயும் ஆரும் ட்ரீ, ஆனால் ட்ரூ தான். ஆனால் ஆர் மேலே சொன்ன கூற்றுக்கு கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் இது கிடையாது. போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் நாட் அ கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏன்னு வரணும். ஆப்ஷன் டி. ஐடென்டிஃபை தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் லோக் அதாலத். லோக் அதாலத் பற்றிய தவறான வாக்கியத்தை கண்டறிவோம். லோக் அதாலத் இஸ் எ மெக்கானிசம் ஃபார் ஸ்பீடி ட்ரையல் ஃபார் டிஸ்பியூட்ஸ். லோக் அதாலத் என்பது ஒரு வழக்குகளை விரைந்து முடிக்கவல்ல செயலமைப்பு. கரெக்டு. இட் இஸ் நாட் அ டூல் ஆஃப் தி லீகல் சிஸ்டம். இது சட்ட அமைப்போட கருவி அல்லன்னு சொல்லியிருக்காங்க. இது சட்ட அமைப்போட கருவி தான். இதுதான் தப்பாக கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபோரம் டு செட்டில் கேசஸ் இன் அன் அமிக்கபிள் மேனர். வழக்குகளை சமாதான முறையில் முடிவுக்கு கொண்டு வர ஒரு வகையான மன்றம் தான் லோக் அதாலத். இது கரெக்டு. லோக் அதாலத் கோஸ் டு தி பீப்புள் டு டெலிவர் ஜஸ்டிஸ் அட் த டோர் ஸ்டெப். லோக் அதாலத் மக்களின் வாசற்படிக்கே சென்று நீதி வழங்குகிறது. அதுவும் கரெக்டு. இது டூல் அல்லன்னு சொன்னாங்க இல்லையா, இது ஒரு கருவி இல்லைன்னு சொன்னாங்க. சட்ட அமைப்பின் கருவி அல்ல, அது மட்டும்தான் தப்பு. அப்போ ஆப்ஷன் பி. Which of the following statement is or are not true about the governor? மாநில ஆளுநர் பற்றி கீழ்க்கண்ட வாக்கியங்களில் எது அல்லது எவை தவறானது? He appoints the Advocate General of the state. மாநில தலைமை வழக்கறிஞர்களை நியமிக்கிறார். கரெக்டு. He appoints the Chancellor of University in the state. மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தர்களை நியமிக்கிறார்னு சொல்கிறாங்க இல்லையா. மாநில பல்கலைக்கழகங்கள் எல்லாத்துக்குமே வேந்தரே இந்த ஆளுநர் தான். துணை வேந்தரை மட்டும்தான் இவர் நியமிப்பார். வேந்தரே ஆளுநர் தான். அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு. He appoints the Chief Minister. முதலமைச்சரை நியமிக்கிறார். அதுவும் கரெக்டு. He appoints the State Election Commissioner. மாநில தேர்தல் அதிகாரியை நியமிக்கிறார். இதுவும் கரெக்டு. மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தரை நியமிக்கிறார் மட்டும் தப்பு. ஆப்ஷன் பி. மேட்ச் தி ஃபாலோவிங். கீழ்கண்டவற்றை பொறுத்துக்க. சப்ஜெக்ட் ப்ரொடக்டட் இயர் ஆஃப் எனாக்ட்மெண்ட். பாதுகாத்தல் இயற்றப்பட்ட ஆண்டு. பிடி அண்ட் சிகர் ஒர்க்கருக்கு பார்த்தீங்கன்னா 1966 அந்த எனாக்ட்மெண்ட் வந்துச்சு. பிடி மற்றும் சிகரெட் தொழிலாளர்கள் 1966. கான்ட்ராக்ட் லேபருக்கு பார்த்தீங்கன்னா 1970, அதாவது ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு 1970. ஈக்குவல் ரெமுனரேஷன் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 1976. சம ஊதியம் கொடுக்குறது 1976 தான் வந்துச்சு. மைக்ரண்ட் ஒர்க்மேன் எம்ப்ளாய்மெண்ட் ரெகுலேஷன், அதாவது புலம்பெயர் தொழிலாளர்களின் வேலைவாய்ப்பை ஒழுங்காற்றுதல் பார்த்திங்கன்னா 1979 வந்துச்சு. 4321 வரணும். ஆப்ஷன் பி. நீட் ஃபார் எ கான்ஸ்டியூஷன் ஃபார் ஃப்ரீ இந்தியா வாஸ் ஃபர்ஸ்ட் சஜஸ்டட் பை. சுதந்திர இந்தியாவுக்கு ஒரு அரசமைப்பு சட்டம் வேண்டும் என்று முதல்ல பரிந்துரைத்தவர் யாருன்னா MN ராய் தான் பதிவிச்சார். இது ரொம்ப தெரிஞ்ச கொஸ்டின் தான் நமக்கு. ஆப்ஷன் பி. இந்த மாடர்ன் டெமோக்ராட்டிக் ஸ்டேட் சிட்டிசன்ஷிப் இஸ் ஒரு நவீன மக்களாட்சி நாட்டில் குடியுரிமை அப்படிங்கிறது நாடாளுமன்றத்துக்கான சட்ட உரிமை, அதாவது ஸ்டாட்டுச்சரி ரைட்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் சி. மேட்ச் தி ஃபாலோவிங். கீழ்கண்டவற்றை பொறுத்துக. பிட் இண்டியா ஆக்ட் 1784 பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்ஸ் ஆஃப் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் 6 மெம்பர்ஸ். பிட் இந்தியா சட்டம் 1784 பார்த்தீங்கன்னா 6 உறுப்பினர்களை கொண்ட கட்டுப்பாட்டு வாரியம் நியமிக்கப்படுதல். அடுத்து சார்ட்டர் ஆக்ட் 1813 பார்த்தீங்கன்னா டிப்ரிவேஷன் ஆஃப் ஈஸ்ட் இண்டியன்ஸ் கம்பெனி மோனோப்ளாலி ஆஃப் ட்ரேட் ஆஃப் இந்தியா. சாசன சட்டம் 1813 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியின் வர்த்தக முற்றுரிமையை குறைச்சாங்க. சாசன சட்டம் 1833, அதாவது சார்ட்டர் ஆக்ட் 1833. கவர்னர் ஜெனரல்ஸ் கவர்மெண்ட் வாஸ் நோன் அஸ் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். சாசன சட்டம் 1833 முதலாக கவர்னர் ஜெனரலின் அரசாங்கம் இந்திய அரசாங்கம் என்று அழைக்கப்பட்டது. இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861. டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் பவர் ஆஃப் கவர்னர் ஜெனரல். இந்திய கவுன்சில் சட்டம் 1861 என்ன சொல்லுதுன்னா, கவர்னர் ஜெனரலை சட்டமேற்றும் அதிகாரங்களை அதிகார பரவலாக்கம் செய்தல் அப்படின்னு சொல்லுது. 3421 வரணும். ஆப்ஷன் பி. Which one of the following statement is not correct about Indus Valley people? கீழ்கண்டவற்றுள் சிந்து மக்களை பற்றிய தவறான கூற்றுகள் எது அல்லது எவை? The Indus Valley people worship trees and animals. சிந்துவெளி மக்கள் மரம் மற்றும் விலங்குகளை கடவுளாக வழிபட்டனர். அது கரெக்டாக அவங்க இயற்கையை தான் விழுந்தாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த பசு அந்த மாதிரிலாம் அவங்க இது பண்ணாங்க. அரச மரம் அதெல்லாம் கரெக்டாக. The principal deity of the Indus Valley peoples was Krishna.
சிந்துவெளி மக்களின் முக்கிய கடவுள் கிருஷ்ணர்லாம் அப்போ கிடையாது, செகண்டு தப்பு. தி இண்டஸ் வேலி பீப்புள் ஒர்க்ஷிப் ஃபயர் அண்ட் வாட்டர். சிந்துவெளி மக்கள் நெருப்பு மற்றும் நீரை கடவுளாக வழிபட்டனர். அவங்க தான் இயற்கையை வழிபட்டாங்கல்ல, அப்போ நெருப்பு எல்லாமே அதில் வந்துடும். அப்போ அது கரெக்டு தான். தி பிரின்சிபல் டீட்டி ஆஃப் இண்டஸ் வேலி பீப்புள் வாஸ் மதர் காடஸ். சிந்துவெளி மக்களின் முக்கிய கடவுள் பெண் தெய்வங்கள், அதுவும் கரெக்டு. 2 மட்டும் தான் தப்பு, அப்போ ஆப்ஷன் பி. Who said delegated legislation and administrative tribunal are the manifestation of new despotism? சட்டமேற்றும் அதிகார ஒப்படைப்பும் நிர்வாக தீர்ப்பாயங்களும் புதிய சர்வாதிகாரத்தின் வெளிப்பாடு அப்படின்னு சொன்னது யாருன்னா லார்ட் ஹிவார்ட் அப்படிங்கிறவர் மட்டும் இந்த மாதிரி ஒரு கூற்று சொன்னாங்க. இது வந்து உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டினாக இருக்கும். ஆப்ஷன் சி. இதோட அந்த கொஸ்டின் பேப்பர் முடியுது. ஓகேவா ஃபேமிலி? தேங்க்யூ.